ஹலோ கிங்ஸ் ஜென்ரேஷன் ஃபேமிலி, கிங்ஸ் ஜென்ரேஷன் சபையில் இருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ஃபேமிலிஸ்க்கும் வாழ்த்துதலை சொல்கிறேன். நான் பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் தான் பேசுகிறேன். இந்த ஆடியோ கிளிப் நான் நம்முடைய சபை மக்களுக்காக மாத்திரம்தான் போடுறேன். ஆனால் இது எப்படியும் யூடியூபுக்கு வந்துடும். எல்லா சபைகளில் உள்ள பாஸ்டர்ஸும் கேட்பாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக அந்த ஆடியோ போகும்னு எனக்கு தெரியும். ஆனாலும் தெரிந்ததை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்பதாக இதை கேட்குற எல்லா மற்ற சபை ஆட்களுக்கு, மற்ற ஊழியர்களுக்கு, மற்ற விசுவாசிகளுக்கு, கிங்ஸ் ஜென்ரேஷன் சபை அல்லாத மற்றவர்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தருடைய பிரச்சனையை நம்ம என்டர்டெயின் பண்ணிட்டோ, இல்லை அதை குறித்த காசிப் பண்ணிட்டோ, இன்னொருத்தங்களுக்கு அனுப்பிட்டு அதை நம்ம தேவையில்லாத கமெண்ட்ஸ் பண்ணிட்டோ, இல்லை அந்த இன்னொருத்தருக்கு காயத்தை கொடுக்கறத நம்ம எப்போவுமே என்ஜாய் பண்ணக்கூடாது. அது நமக்கு நல்லது கிடையாது. நீங்கள் செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவாராக. கிங்ஸ் ஜென்ரேஷன் சபை மக்களோடு நான் கிட்டத்தட்ட அக்டோபர் மாதத்துலேருந்து நான் பேசலை. ஏன்னா அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் நான் கோயம்புத்தூரில் இல்லை, வெளியே போயிட்டேன். நான் இந்த ஆடியோவை நான் ரிலீஸ் பண்ணுற ஒரு கட்டாயத்தில் நான் வந்ததுனால வேறு வழி இல்லாமல் நான் ரிலீஸ் பண்ணுறேன். இந்த ஆடியோவில் நான் எல்லாம் பேச போகிறது கிடையாது. சில விஷயங்களை நம்முடைய சபை திறக்கப்படும் பொழுது ஜூன் 1ஆம் தேதி நம்முடைய சபையை மறுபடியும் கோயம்புத்தூர் பட்டணத்தில் திறக்கவிருக்கிறோம். எந்த கட்டடத்திற்காக நீங்கள் நிதி கொடுத்தீங்களோ அதே கட்டடத்தில் தான் நம்முடைய சபை ஆராதனை தொடங்கவிருக்கிறது. ஸோ நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி வேறு சபைகள் நாங்கள் போயிட்டோம், இல்லை சிலர் இனி இந்த சபைக்கு நாங்கள் வர விரும்பலன்னு சொன்னால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களை மனதார நான் ரிலீஸ் பண்ணுறேன். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். கிங்ஸ் ஜென்ரேஷன் ஆரம்பித்து 5 வருடங்கள் ஆகிறது. இந்த 5 வருஷத்தில் எத்தனை தியாகங்களை நான் சபைக்காக செய்திருக்கிறேன், இந்த சபை வளர்ச்சிக்காக செய்திருக்கிறேன், மக்களுடைய தேவைகளுக்காக செய்திருக்கிறேன். எத்தனை ஆயிரம் ஜனங்களை கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறாருன்னு நீங்கள் எல்லாம் சாட்சி பார்த்துருக்கிறீங்க. ஆண்டவர் அந்த ஊழியத்தில் இருப்பதையும், ஆண்டவர் என்னோடு இருப்பதையும் பாடல்கள் மூலமாக, பிரசங்கத்தின் வாயிலாக எத்தனையோ ஹீலிங் டெஸ்டிமனிஸை நீங்கள் கேட்டு கர்த்தர் என்னோடு இருப்பதை கண்டுதான் கிட்டத்தட்ட 2300க்கும் மேற்பட்ட மெம்பர்ஸ் நம்ம சபையில் சேர்ந்தீங்க. என்னுடைய குடும்ப பிரச்சனையை நான் பொது இடத்தில் பேச விரும்பவில்லை. அதை செய்யவும் மாட்டேன். ஒருவேளை அவர்கள் தரப்பிலிருந்து ஏதாவது அவதூறான குற்றச்சாட்டுகளையோ இல்லை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளையோ அவர்கள் பொது தளத்தில் வைத்தால் அதையும் நான் சந்திக்க தயார் என்று பதிவிடுகிறேன். அப்புறம் நானும் அநேக உண்மைகளை பச்சையாக வெளியே சொல்ல வேண்டிய வரும். அதற்கு எதிர்த்தரப்பினர், என்னுடைய ரீமாவுடைய குடும்பத்திலேருந்து அவங்க செய்ய மாட்டாங்க, கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்கிடுவாங்க நான் நினைக்கிறேன். என் குடும்ப பிரச்சனையை நான் கிட்டத்தட்ட அநேக ஆண்டுகள் சந்தித்து வருகிறேன். ஆனால் நானும் அவளும் அதை மேற்கொண்டு ஜெபத்தினாலும் அறிவுரைகளினாலும் மேற்கொண்டு நாங்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தோம். அந்த பிரச்சனை நான் அவசியப்படும் பொழுது சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். அண்ட் பொது வளத்தில் நான் சொல்ல மாட்டேன், பொது தளத்தில் நான் சொல்ல மாட்டேன். நான் அது கடந்த ஒரு 2 வருடமாக கொஞ்சம் டாக்ஸிக்காக மாறி, அண்ட் குறிப்பாக இந்த ஜூன் மாதத்திற்கு முன்பதாக சில காரியங்கள் நிமித்தமாக எனக்கும் அவளுக்கும் உண்டான சில வாக்குவாதங்கள், சில கான்வர்சேஷன்ஸில் நான் 2 முறை சொல்லியிருந்தேன். இதற்கப்புறமும் இந்த மாதிரி பிரச்சனை தொடர்ந்து நடந்தால் அது டிவோர்ஸை நோக்கி போக வாய்ப்பு இருக்குது, வேண்டான்னு சொன்னேன். அதன் பின்பதாகவும் அது நடந்தது. ஸோ அதனால் நான் அதை முழுசாக சொல்ல விரும்பலை. ஸோ ஷார்ட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுலேருந்து நான் வெளியே வந்தேன். ஜூன் மாதமே நான் என்னுடைய வீட்டிலேருந்து வெளியே வந்து விட்டேன். ஜூன் மாதமே வந்துட்டு அதன் பின்பதாக நான் அவங்கக்கிட்ட சொன்ன காரியம், இது உலகத்திற்கு தெரிய வேண்டாம், நம்ம இதை நமக்குள்ளேயே சுமூகமாக முடித்து விடலாம் என்று ஜூன் முதல் வாரத்திலேயே நான் வீட்டில் பேசிவிட்டு தான் வெளியே வந்தேன். என்னன்னா, நான் என்னுடைய ஊழியத்தில் இந்த சபையை ஆரம்பிக்கும் பொழுது யாருமே என் கூட இல்லை. எனக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டர்னு யாரும் நான் நியமிக்கலை, அசோசியேட் பாஸ்டர் யாரும் நான் நியமிக்கலை. ஆனால் ஊழியம் வளர கொஞ்சம் நாட்கள், நம்முடைய சபை ஒய்எம்சியில் தான் ஆரம்பித்தோம், கோயம்புத்தூர் ஒய்எம்சியில். கொஞ்ச நாள் ஆக ஆக சபை வளர்ந்தது. அப்புறம் கொரோனா காலத்தில் எல்லா சபையும் மூடப்பட்டது. அதன் பின்பதாக வேறொரு இடத்துல தொடங்க வேண்டும். ஏன்னா கொரோனா காலத்திலும் நம்முடைய எண்ணிக்கை மெம்பர்ஸ் ஆன்லைன் மூலமாக அதிகமானாங்க. அவர்கள் எல்லாம் வேற ஒரு இடம் தேவைப்படுமேன்னு சொல்லி தான் நம்ம வேற ஒரு இடத்தை நோக்கி போகிறோம். இந்த காலகட்டத்தில் தான்
ஒரு நபர் வந்து எனக்கு அறிமுகமாகிறார். அவர் பெயரை நான் சொல்ல மாட்டேன். பெயரை சொல்வதற்கு பயம் இல்லை, பயத்தினால் அல்ல, நான் தைரியமாக சொல்வேன். சீக்கிரம் ஒரு நாள் வெளியில் அதை சொல்ல போகிறேன் நான். ஆனால் சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன், எல்லாத்துக்கும் அது யாருன்னு தெரியும். அவரை தான் என் சர்ச்சில் நான் எனக்கு அசோசியேட் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். கிங்ஸ் ஜென்ரேஷன் சபையில் அவர் தான் ட்ரூத் டைம் எடுப்பார். அவருக்கு கிராஸ்கட் ரோட்டில் அவங்க அப்பாவுக்கு, அவங்க தகப்பனாருக்கு ஒரு இடம் இருக்குது, ஒரு பில்டிங். அந்த பில்டிங்கில் மொட்டை மாடி இருந்துச்சு. அந்த மொட்டை மாடியை அங்கே ஏற்கனவே ஒரு பழைய பில்டிங் சிறிய அளவில் இருந்தது, உபயோகத்தில் இல்லாமல் இருந்தது. அப்போ அவர் சொன்னார், எங்கள் மொட்டை மாடியில் வேணால் நம்ம சபை கட்டிக்கிடலாம், நம்ம அங்கே ஆரம்பிக்கலாம்னு சொன்னார். அப்போ இது விஷயமா நாங்கள் அவங்க வீட்டில் போய் பேசினோம், அவங்க தகப்பனாட்ட பேசினோம். அப்போ அவங்க சொன்னது, ஏற்கனவே இருக்கிற அந்த சின்ன உபயோகத்தில் இல்லாத, யூஸில் இல்லாத ஒரு சின்ன பில்டிங், அந்த மொத்த மொட்டை மாடியில் ஒரு 2/4 தான் இருந்துச்சு அந்த பில்டிங். அது ஏற்கனவே அந்த இன்டீரியர்லாம் இடிஞ்சு போய் தான் இருந்தது. நீங்கள் அதை இடிச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையானதை கட்டிக்கோங்க, உங்கள் காசில் கட்டிக்கோங்க. ஆனால் உங்கள் காசில் நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்களோ அதை நான் வந்து அட்வான்ஸ் தொகையாக எடுத்துக்கொள்கிறேன்னு அந்த நபர் வாக்கு கொடுக்குறாரு. அவர் வாக்கு கொடுத்ததுனால, அவருடைய மகனும் என் கூட இருந்ததுனால, அந்த நேரத்தில் கிங்ஸ் ஜென்ரேஷன் சபையில் இணைய விரும்பின சில குடும்பங்கள் இருந்தாங்க. அந்த குடும்பங்களோடு நாங்கள் பேசி நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்து அது எவ்வளவு தொகையாகும் நாங்கள் கணக்கிட்டு அந்த தொகையை நாங்கள் ஆன்லைன் மெம்பர்ஸ்டே நாங்கள் கலெக்ட் பண்ணி என்னுடைய பணமும் ஒரு பெரிய தொகையை போட்டு போத் எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் நாங்கள் பில் பண்ணுறோம். எக்ஸ்டீரியரை பில் பண்ணுறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய்க்கு மேலே, குறைஞ்சது ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு பக்கத்தில் செலவாயிருச்சு. ஏன்னா ஏற்கனவே இருந்ததை இடித்து நாங்கள் தான் அதை காலி பண்ணோம். அதை இடித்து அங்கேருந்து க்ளீன் பண்ணி அதை கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டி அதை க்ளீன் பண்ணி மறுபடியும் அந்த இடத்துல புதிய ஏற்கனவே இருந்த செவர்லேருந்து அதிகமாக நாங்கள் கட்டி அதன் பின்பதாக நாங்கள் ஷீட் போட்டு எல்லாம் செய்தோம். இது போக தான் இன்டீரியர். ஸோ எக்ஸ்டீரியர் மட்டுமே கிட்டத்தட்ட நாங்கள் 15 லட்ச ரூபா செலவு பண்ணோம். அவங்க முதல்ல சொன்ன வார்த்தை, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அதை நாங்கள் அட்வான்ஸ் தொகையாக எடுத்துக்கொள்கிறோம். இதை சொல்லும்போது அவர் பையன், அதாவது என்னுடைய அசோசியேட் பாஸ்டர் என் கூட இருந்தார். அவர் இருக்கும்போது நாங்கள் வந்து கட்டுறோம். அப்புறம் பத்திரம் போடுற அன்னைக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு போய் சொல்கிறோம். ஆனால் அவங்க அப்பா வந்து வெறும் 2 லட்ச ரூபாய்க்கு அந்த அக்ரிமெண்ட்டை போட்டு கொண்டு வராரு. இது நடக்கும்போது என்னோட பிரதர் இம்மானுவேல், திருநெல்வேலியில் ஜெகவானிசி பில்டர்ஸுடைய ஃபவுண்டர் அண்ணன் இம்மானுவேல் அண்ணன் இருக்காங்க. அப்புறம் நம்முடைய பில்டிங் கீழே ஒருத்தர் துணி கடை வச்சுருக்கிறாரு, பிரதர் பால் அப்படின்னு. அவர் எங்கள் கூட வந்தார். நாங்கள் அவங்க வீட்டில் போய் நாங்கள் அக்ரிமெண்ட் போடுறோம். அக்ரிமெண்ட் போடும்போது அந்த அக்ரிமெண்ட்டில் அவங்க அப்பா வெறும் 2 லட்ச ரூபான்னு எழுதி வர்றாரு, மனசாட்சியே இல்லாமல். அப்போ நாங்கள் அங்கே உட்காந்து மறுபடியும் அதை தர்க்கம் பண்ணோம். நாங்கள் சொன்னோம், நீங்கள் எக்ஸ்டீரியர் கட்டிக்கோங்க, அப்போது அதுக்குரிய பணத்தை நான் என்ன செஞ்சிடறேன், அட்வான்ஸாக எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ கடைசியில் வெறும் 2 லட்ச ரூபா போடுறீங்களா அங்கிள், நான் பேசுகிறோம். அப்போ பேசும்போது அவங்க தாயாரும் கூட நிற்காங்க, அவங்க குடும்பமும் இருக்குது, எங்கள் சார்பாக ஒரு 3 பேர் இருக்கிறோம் நாங்கள். அப்போது அந்த அக்ரிமெண்ட்டை வந்து நாங்கள் அப்புறம் பேசி எவ்வளோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 10 லட்ச ரூபாய்க்காவது போடுங்க அங்கிள். அப்புறம் 9 லட்சம், 8 லட்சம், 7 லட்சம், 6 லட்சம், 5.5 லட்சம். கடைசியில் நான் சொன்னேன், நீங்கள் ஆண்டோருக்காக நீங்கள் கட்டுறதை நீங்கள் ஏன் இவ்வளோ தர்க்கம் பண்ணுறீங்க அங்கிள், நீங்கள் சொன்னதை நாங்கள் செஞ்சோம், 15 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கோம், நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 5 லட்சமாவது போடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் வெறும் 5 லட்சத்துக்கு அந்த ஒப்பந்தம் எழுதப்பட்டது. அவர் பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்து 2 லட்சம். ஆனால் நான் கையில் அதை மாற்றி எழுதினேன், திருத்தி எழுதினேன். 5 லட்ச ரூபாய் செலவு, அதை வந்து நான் வந்து திருத்தி எழுதினேன். 5 லட்ச ரூபாய் செலவானதுனால இந்த 5 லட்சத்தை நாங்கள் வந்து அட்வான்ஸாக கருதுகிறோம் அப்படின்னு நாங்கள் எழுதினதுக்கு பின்பதாக அங்கே இருந்த சாட்சி கையெழுத்து, அதாவது எட்வின், வாட் இஸ் இட், நம்ம இமானுவல் அண்ணன், அப்புறம் பால் பிரதர், நான் 3 பேரும் எழுதி அதில் சாட்சி கையெழுத்தும் போடுறோம் 5 லட்சத்துக்கு. அந்த பத்திரத்தில் கையால் எழுதுனதுனால அவங்க அப்பா என்ன சொன்னார், இதை நான் ஒரு பிரிண்ட் எடுத்து கொண்டு வரேன், இப்போதைக்கு இதை பேசிக்கிடுவோம், மறுபடியும் நம்ம என்ன செஞ்சிடலாம், இன்னொரு தடவை கையெழுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் நாங்கள் சபையில் உள்ளே போயிட்டோம். மாத வாடகை நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம், கரண்ட் பில் நாங்கள் தான் கட்டினோம், தண்ணி பில் நாங்கள் தான் கட்டினோம். அப்போ நான் ஒரு வாரம் கழித்து மறுபடியும் இந்த அசோசியேட் அவர்கிட்ட கேட்க, இந்த ட்ரூத் டைம் எடுத்தார்ல கிங்ஸ் ஜென்ரேஷனில், அவர்கிட்ட கேட்குறேன், பிரதர் உங்கள் அப்பா எனக்கு இன்னும் அந்த அக்ரிமெண்ட்டே தரலையே. அப்போ இவர் சொன்னார், எங்கள் அப்பா ஹரிச்சந்திர மாதிரி பாஸ்டர், எங்கள் அப்பாவுடைய வார்த்தை ரொம்ப சுத்தமாக இருக்கும், எங்கள் அப்பாவுக்கு அக்ரிமெண்ட் பேப்பரை விட அவர் வார்த்தை தான்
ரொம்ப சுத்தமான ஆள் அப்படின்னு சொன்னோன்னே நான் இவர்கிட்ட சொன்னேன், பிரதர், உங்கள் அப்பாவை நான் நம்பலை, பேப்பரையும் நான் நம்பலை, ஆனால் உங்களை நான் நம்புகிறேன், உங்களை நான் நேசிக்கிறேன். நீங்கள் புது உடன்படிக்கைன்னு சொல்லி என் கூட வந்து சேர்ந்ததுனால நான் உங்களை நம்புகிறேன், உங்கள் ஹார்ட்டை நம்புகிறேன்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை பற்றி அப்புறம் நான் பேசவே இல்லை. சபையும் 5 ஆண்டுகள் நடைபெறுகிறது. நீங்கள் ஒரு காரியத்தை கவனிக்கணும். 2024 ஜூன் மாதம் நான் வீட்டை விட்டு வெளியே வரேன் பிரச்சனையினால. வெளியே வரும்போது நான் இமீடியட்டாக எங்கள் அப்பா அம்மாவுக்கும் சொல்லிட்டேன், என்னை சுற்றிலும் இருந்த எல்லாருக்கும் அதை நான் சொல்லிட்டேன், முக்கியமான நபர்களுக்கு சொல்லிட்டேன், இன்க்ளூடிங் ப்ராஃபட் டிஜோக்கு அது தெரியும். நான் வெளியே வர்றதுக்கு முன்னால் இந்த மாதிரி சில முடிவுகளை குடும்பத்தில் நான் எடுக்கிறேன் என்று நான் முதல்ல நம்பி சொன்னதே அவர்கிட்ட தான். யாரு என் கூட இந்த அசோசியேட்டாக இருந்தார்ல ஒருத்தர், இந்த ட்ரூத் டைம் பேசுகிறவர், கிங்ஸ் ஜென்ரேஷனில், வாக்கு மாறாத குடும்பத்தை சார்ந்தவர், பொய் சொல்ல தெரியாத ஒரு குடும்பம். அவர்கிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், இந்த மாதிரி என்னுடைய குடும்பத்தில் ஒரு சிறிய பிரச்சனை போகுது, இந்த மாதிரின்னு சொன்னோன்னா அவர் ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தை, பாஸ்டர் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம், நாங்கள் சபையாக நிற்கிறோன்னு. அதன் பின்பதாக நான் அமைதியாக தான் இருந்தேன். ஒரு மாதம், ஒரு 1.5 மாதம் போகும்போது எங்களுடைய சபையில் மொத்தமும் எதிர்த்தரப்பினரால், அதாவது என்னுடைய மனைவியின், அவளை நான் குறை சொல்ல விரும்பலை, நாங்கள் என்ன எங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா, சபையில் இருக்கிற அநேகருக்கு இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்கிறது. இதை யார் சொன்னா, ஏன் சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ கூட அது எனக்கு ஒரு டவுட் இருக்குது, ஒருவேளை இவர் மூலமாக தான் போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. இப்போ சபையில் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் தெரியுது, பாஸ்டருடைய ஃபேமிலியில் ஏதோ ஒரு சிறிய சலசலப்பு போகுதுன்னு. நான் இதன் நிமித்தமாய் ஜூலை ஆகஸ்ட் மாதம்லாம் வரும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷனுக்கு வர்றேன். வந்துட்டு எங்கள் குடும்பத்துலேயும் பேசிட்டு, எங்கள் சபையில் சில ஒரு குற்றச்சாட்டை ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் மீது வைத்துக்கொண்டே இருந்தாங்க. அப்போ அவங்க குடும்பத்தோடு நாங்கள் போய் பேசிட்டோம், என்னென்ன நடக்கும், இதுக்கப்புறம் நாங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறோம்னு பேசி நாங்கள் முடிச்சிட்டோம். இந்த எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு சிறிய சலசலப்பு போகிறது என்பதை அறிந்து கொண்டு இந்த நபர், அதாவது அந்த அசோசியேட்டு ட்ரூத் டைம் எடுக்கிறவர், என் மனைவி கூட போய் ஜாயின் பண்ணுறாரு, கை கோத்துட்டார். எனக்கு இது தெரியவே தெரியாது. அவர் முதல்ல போகும்போது நடுநிலை மாதிரி போகிறார், கம்ப்ளீட்டாக அந்த சைடு போகாமல் நடுநிலையாக போயிட்டு அவங்க சைடும் பேசுகிறாரு, என் சைடும் பேசுகிறாரு. இதை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. நான் அநேக காரியத்தை சொல்ல அது அந்த சைடு தெரிய இது போய்கொண்டே இருக்குது. இதற்கிடையில் இதை வந்து நான் பப்ளிக்கில் நான் வெகு சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவேன். இதை குறித்து எனக்கு பயமும் இல்லை. எந்த பெண்ணை ரொம்ப ஒரு பெண் பிள்ளைய தாக்கி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சபையை விட்டு வெளியேற்றணும்னு நினச்சாங்களோ அந்த பெண்ணின் குடும்பத்தோடு எங்கள் குடும்பம் பேசிவிட்டார்கள். ஒருவேளை இது டிவோர்ஸ் ஆனால் என்ன செய்யலாம், நம்ம அடுத்த திருமணத்தை நம்ம செய்து கொள்ளலாம், அது வரைக்கும் நமக்குள்ளே இது இருக்கட்டும்னு சொல்லி நாங்கள் உள்ளதான் பேசி வச்சுருந்தோம். அப்போ என்னோட சபையில் சில வாலிபர்கள் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அதில் குறிப்பாக ஒரு நபர் வந்து எனக்கு அடிக்கடி என் கூட வெளியில் டிரைவராக வருவார், கார்லாம் ஓட்டுவார். நான் அவங்க பேரை சொல்லலாமா வேண்டாமான்னு யோசித்த போது என் மனசாட்சி சொன்னிச்சு, நீ ஒரு நாள் அதை காண்பித்து கொடுக்காத, கர்த்தர் பார்த்து கொள்வார், ஆண்டவர் இதை செய்வார். நான் அந்த ஆடியோவுடைய முடிவில் என்னென்ன சில காரியங்களை கர்த்தர் ஏற்கனவே செய்ய ஆரம்பித்து விட்டார் என்பதை நான் சொல்கிறேன். அது நிச்சயமாய் உங்களுக்கு தெரிய வரும். அப்போ நாங்கள் குடும்பமாய் ஆல்ரெடி இதை பேசி முடித்ததுனால நாங்கள் சேர்ந்து வெளியே போவதுண்டு, தனியில் சேர்ந்து வெளியே போவதுண்டு. போகும்பொழுது ஒரு அக்கேஷனில் என் கூட 5-6 ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க, எல்லாருமே பொது இடத்துல இருக்கும் பொழுது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் நான் எதேர்ச்சியாக கொடுத்த ஒரே ஒரு முத்த காட்சி, அது ஒன்றும் இல்லை, ஒரு ரொம்ப ஃபார்மல் கிஸ். அது வந்து நீங்கள் வந்து இது கொச்சையாக வந்து எனக்கு தெரியும், அது வந்து நிறைய பேர் யூடியூப்பில் டைட்டில்லாம் போடுவீங்க, நீங்கள் போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் மறுபடியும் இதை வந்து நானே என்னுடைய சேனலில் இந்த வீடியோ நான் போடுறேன். இது போட்டதுக்கப்புறம் நிறைய பேருக்கு பதில் தெரியும். அந்த வீடியோவை என் டிரைவர் கையில் வச்சுருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது எதிர்த்தரப்பினர்லேருந்து என் சைடில் இருந்த சில வாலிபர்கள் அவங்க பக்கத்தில் போகிறாங்க. காரணம் எல்லாமே எங்கள் கூட க்ளோஸாக தானே இருந்தாங்க. இருக்கும்போது அதில் ஒரு வாலிப தம்பி இருக்கான், அவங்க அப்பா வந்து ஒரு சர்ச்சு பாஸ்டர். அவர் அடுத்து நான் இந்த ஆடியோ இதோட முடியாது, 2-3 ஆடியோஸ் நான் போடுவேன். அதில் சில ஆடியோஸ் வந்து நான் இந்த துரோகம் செய்த சில வாலிபர்களுடைய அப்பா அம்மா கிட்ட நான் நேரடியாக பேச போகிறேன். பேசி இது எப்படிப்பட்ட
சாபத்தை கொண்டு வரும். இது எப்படிப்பட்ட காரியத்தை வந்து உங்கள் பிள்ளைகள் செய்திருக்கிறாங்க. நான் நேரடியாகவும் யூடியூப்லேயும் நான் பேசுவேன், பட் ஒரு நாளும் பேர் சொல்ல மாட்டேன். அவங்க எல்லாம் கூட சேர்ந்துட்டு எப்படியாவது என்னை பழி வாங்க வேண்டும், என்னை தீர்த்து கட்ட வேண்டும் என்று என்னை ஒரு இது பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, எதுக்கு அவங்கள பழி வாங்குறாங்க? அவர்கள் சில காரியத்தில் மாட்டி நான் அதை எங்களுக்குள்ளேயே பேசி முடித்தோம். ஆனால் நான் அதை வெளியே சொன்னதாக அவர்களிடத்தில் போய் யாரோ சொல்லிட்டாங்க. அதுவும் இந்த நபராகத்தான் இருக்கும் என்று எனக்கு இப்போ எல்லாம் சந்தேகம் வருகிறது. கடைசியில் அவங்க ஒரு டீமாக சேர்றாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு வீடியோ மட்டும்தான் அவங்க சைடில் இருக்குது. என் கூட டிரைவராக இருந்த இந்த தம்பி கொஞ்ச நாளில் நம்ம அசோசியேட் கூட போய் சேர்றாரு. ஏன் சேர்றாருன்னா, இன்னொரு பிரச்சனையை அவங்க கிளப்புறாங்க. எனக்கும் வேற ஒரு பெண்ணுக்கும் தொடர்பு என்று. அதுக்கு ஒரு ஆதாரம் கிடையாது, ஒரு சாட்சி கிடையாது. அந்த பொண்ணும் அதுக்கு ஒத்துக்கல, நானும் அதுக்கு ஒத்துக்கல. ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ ஒரு கால்ஸோ ஒன்றும் கிடையாது. ஆதாரமற்ற ஒரு பெரிய அபாண்டமான ஒரு பழியை என் மீதும் அந்த பெண் மீதும் போடுறாங்க. இன்ஃபேக்ட் நான் தான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். நான் தான் அவங்க கூட நின்று எல்லாம் பண்ணியிருக்கிறேன். அவங்க என்னை அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த பெண்ணோட என்னை தொடர்பு படுத்தி பேசின உடனே நான் இமீடியட்டாக நான் அவங்க வீட்டில், அந்த பையன் பொண்ணு வீட்டில் தான் நான் தங்கியிருந்தேன் கொஞ்சம் மாதங்கள் கூட சொல்லலாம். நான் தனியாக இல்லை, அந்த வீட்டில் பெரியவர்களும் தங்கியிருந்தார்கள். இந்த குற்றச்சாட்டு வந்த அன்னைக்கே நான் அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு நான் வெளியே வந்து நான் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டேன். வீட்டை விட்டு அநேக நாட்கள் வெளியே இருந்த நான் மறுபடியும் செப்டம்பர் மாதம் இந்த பிரச்சனைகள் அதிகமாகிறது போல தோணுன உடனே, சரி சபையை காப்பாற்ற வேண்டும், ஊழியத்தை காப்பாற்ற வேண்டும், நம்முடைய பர்சனல்னால் கூட நம்ம என்ன செஞ்சிடலாம், பல்ல கடிச்சிட்டு நம்ம வாழ்ந்துடலாம், நம்ம பிள்ளைக்காக நம்ம என்ன செஞ்சிடலாம், அமைதியாக போயிடலான்னு சொல்லிட்டு மறுபடியும் ப்ராஃபட் டிஜோ என்னை வந்து பார்த்து பேசுகிறாரு. அந்த ஒரு காரணத்தினால திருப்பி நான் வீட்டுக்கு போயிட்டேன். நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது பிரச்சனை இன்னும் முடியலை. காரணம், அதற்குள்ளாக இந்த அசோசியேட்டு இந்த பசங்களை கையில் வச்சுட்டு, எதிர்த்தரப்பு மற்ற ஆட்களையும் கையில் வச்சுட்டு ஏற்கனவே சபையை அபகரிக்க திட்டமிட்டதால் நான் வீட்டுக்கு திரும்பி போனதுக்கு பின்பதாகவும் அவர்கள் என்னை நிம்மதியாக வாழ விடவில்லை. ஏன்னா நான் வந்து டெஸ்ட் பண்ணுறேன் வீட்டில். எடுத்த உடனே நான் உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் செய்யலை. எனக்கு ஐ நீட் அட் சம் டைம். நான் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், எனக்கு ஒரு மாதமாவது எனக்கு டைம் வேணும். ஏன்னா நிறைய பாதிப்புகளை இந்த 3-4 மாதங்களில் சபைக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. அவதூறாக பேசி அநேகருக்கு கெட்ட பேர், எனக்கும் கெட்ட பேர் கொண்டு வந்துட்டீங்க, நிறைய பேர் கெட்ட பேர் கொண்டு வந்துட்டீங்க. அப்போ என் தரப்பில் எனக்காக நின்று என்னுடைய சபை மக்களுக்கும் நிறைய கெட்ட பேர் கொண்டு வந்துட்டீங்க, அவங்களே அசிங்கமாக பேசிட்டீங்க. இந்த காயம் ஆறுவதற்கு எனக்கு ஒரு மாதமாவது டைம் வேணும்னு சொல்லிட்டு என் மனைவிட்ட நான் சொல்லிட்டு நான் வீட்டிலே தான் இருக்கிறேன். ஆனால் வீட்டுக்குள்ளே நான் பேசுகிற எல்லா காரியத்தையும் ஏற்கனவே இவர்கள் கூடி திட்டம் பண்ணாங்களா, அந்த டீமுக்கு எல்லா அப்டேட்ஸும் போயிட்டே இருக்கு. அப்போ திடீர்னு எனக்கு ஒரு மிரட்டல் வருது, நாங்கள் உன்னை கொலை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், கொலை பண்ணால் நீங்கள் வாங்கப்பா, இந்த மாதிரி இந்த அட்ரஸில் தான் நான் இருக்கேன், வந்துட்டு போங்கன்னு சொல்கிறேன். அதன் பின்பதாக, இல்லை என்ன பண்ணன்னு தெரியுமா, அவன் பொண்ணு மேலே கை வச்சுட்ட, அவன் ஒய்ஃப் மேலே கை வச்சுட்டான்னு ஏதோ ஒரு அசிங்கமான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கொண்டு வரும்போது தான் நான் அதை கொஞ்சம் தீவிரப்படுத்தி, சரி கொஞ்ச நாள் நம்ம சபை ஊழியத்திலேருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த சபையை எனக்கு அசோசியேட்டாக இருக்கிற அதே நபர், அவர் தான் கெட்டவரும் தெரியாமல் அவர்கிட்டே கொடுத்துட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு ஒரு 1 இயர் கேப் எடுத்துகிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு, சரி நம்ம எல்லா விஷயத்தையும் செட் பண்ணிவிட்டு திருப்பி வரலான்னு சொல்கிறேன். ஆனால் இவர்கள் சொல்கிற எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆதாரமே கிடையாது. சொல்லப்போனால் அந்த ஒரு பையனை வந்து ஒரு பையனை வச்சு என்னை மிரட்டினார்ல அந்த அசோசியேட்டு, கொலை பண்ணிடுவேன் அப்படி பண்ணி அந்த பையன் பாவம். ஆக்சுவலாக அவன் பாவம். அவனுக்கு வந்து என்னை ரொம்ப நேசித்த பையன். அவனை எப்படியோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக சேர்ந்து அவனை பிரெயின் வாஷ் பண்ணி அவனை கைக்குள்ளே போட்டுட்டு இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி என்னுடைய பர்த்டேக்கு ஒரு நாளைக்கு முன்னால் இந்த குரூப், அதாவது இவங்க வந்து சாதாரண குரூப் கிடையாது, பெரிய சைக்கோ குரூப். இவங்க வந்து ஒரு மனிதனை எப்படி அவன் மனநலத்தை பாதிக்க வச்சு அவனை வந்து அணுவாக கொன்று, அவனை மென்டலி, அவனை மன அளவிலும் அவனை கொன்று, அவன் உணர்ச்சிகளையும் கொன்று, கிட்டத்தட்ட தற்கொலைக்கு நேராக அவனை வழிநடத்துகிற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஆட்கள் இவங்க. இது சாதாரண கேங் கிடையாது. இந்த ஆடியோவை கேட்குற உலகத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் நான் சொல்கிறேன், எல்லா விசுவாசிகளுக்கும் சொல்கிறேன், தேவராஜ்யத்தில் சபையில் இப்படிப்பட்ட துரோகிகள் இனி தலையெடுக்கவே கூடாது. அதனால தான் நான் ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நான் சினிமாலாம் பார்த்துருக்கிறேன். சினிமாவில் கூட இவ்வளவு கேவலமான ஒரு காரியத்தை யாராலும் ஒரு சித்தரிக்க கூட, அதாவது யோசிச்சு கூட இமேஜின் கூட பண்ண பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கொடுமையான கூட்டமாகும் இந்த கூட்டம். அந்த கூட்டத்துக்கு தலைவன் தான் அந்த அசோசியேட். இவர்கள் என்னை மிரட்டுகிறார்கள். அப்போ மிரட்டி
நாங்கள் வீடியோவை வெளிவிட போகிறோம். நான் சொன்னேன், என்ன வீடியோ? நீங்கள் வந்து ஒரு பொண்ணு கூட தப்பு பண்ண வீடியோ வெளியிட போகிறேன். நான் சொன்னேன், அப்படி நடக்கவே இல்லை, நீங்கள் விட்டுக்கோங்கன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து வேற ஒரு பொண்ணோடு தொடர்பில் இருக்கிறேன், பெட்ரூமில் வீடியோ இருக்குலான்னு சொல்லி என்னை ஏமாற்றி வந்து என்னை மிரட்டுறாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் தாராளமாக விட்டுக்கோங்க, அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லைன்னு நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா என் கூட இருந்த டிரைவரு, நம்ம ஏற்கனவே எங்கள் குடும்பமாக பேசியிருக்கோம்ல, அந்த குடும்பம், இந்த ஃபேமிலி, அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அந்த பர்த்டே அன்னைக்கு நம்ம முத்தம் கொடுத்ததை அந்த வீடியோ மட்டும் தான் இவன் கையில் இருக்குது. இவன் போய் அவங்க கூட சேர்ந்துட்டான்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் அவங்க வேற சில குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லும்போது நான் சொன்னால், தைரியமாக நீங்கள் என்ன செய்யுங்க, வீடியோவை ரிலீஸ் பண்ணுங்கள். அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, நான் சந்திக்க தயார்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் 21ஆம் தேதி நைட்டு 11 மணிக்கு எனக்கு இந்த சம்மந்தப்பட்ட இந்த பெண்ணுடைய குடும்பத்திற்கு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு, என் தம்பிக்கு, இந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவுக்கு, அப்போ என்னோடு இருக்கிற, எனக்கு துணைன்னு இருக்கிற சில ஊழியக்காரர்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் நான் கொடுத்த அந்த முத்தம் கொடுத்த அந்த வீடியோவை மட்டும் அனுப்புகிறாங்க. அது ரொம்ப கவர்ச்சியான ஆபாசமான வீடியோலாம் கிடையாது, ரொம்ப சாதாரணமாக ஒரு வீடியோ, முத்தம் கொடுக்குற ஒரு வீடியோ. ஆனால் அந்த டைமில் நான் இந்த நியூஸை உலகத்துக்கு சொல்லாததுனால, திடீர்னு ஒருத்தன் வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி பாஸ்டர் வந்து ஒரு பொண்ணோட இருக்கிறான்னு சொன்னால் எல்லாரும் என்ன தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அதுக்கு பயந்து போய் நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணாதீங்கடான்னு சொன்னேன். அதை வச்சு என்னை மிரட்டி அதுக்கு பின்பதாக என்ன செய்கிறாங்கன்னா, 21ஆம் தேதி என் பர்த்டே அன்னைக்கு நைட் 21ஆம் தேதி இந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்புகிறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும், என் மனைவி உள்பட. 21ஆம் தேதி நைட்டு 11:45 என்னை ஃபோன் பண்ணி சொல்கிறா, நீ உயிரோடு இருக்காது, நீ செத்துரு. இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு பக்கம் ஊழியம் போயிட்டுருக்குது, ஒரு பக்கம் நான் பாடல் எழுதிட்டுருக்கிறேன், அது பண்ணுறேன், நிறையா சேலஞ்சஸை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போது இவங்களும் ஒரு பெரிய டீமாக சேர்ந்துட்டு என்னை பழி வாங்க நினைக்கும் போது நான் கிட்டத்தட்ட செத்த பணமாகத்தான் தெரிந்தேன். எனக்கு ஒரே ஆறுதல் தேவ பிரசனம் மட்டும்தான். நான் ஆண்டவர்கிட்ட போய் அழுவேன், ஆண்டவரே நான் இது தப்பாக செஞ்சேன், இது ரைட்டாக செஞ்சேன், என்ன இருந்தாலும் நீங்கள் என்னை பார்த்துக்கோங்க. நான் ஒரு நாளும் மனிதர்கள் என்னை பழி வாங்கவோ இதை பயன்படுத்தி என்னை அழிக்க நினைத்தால் அதுக்கு நீங்கள் ஒரு நாள் நீங்கள் சம்மதிக்க மாட்டீங்கன்னு தெரியும் ஆண்டவரே, நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன். 21ஆம் தேதி நைட்டு என் பர்த்டே கெடுப்பதற்காகவே கரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோவை முக்கியமான ஆட்களுக்கும் எனக்கும் அதை ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க. அதன் பின்பதாக 22ஆம் தேதி என் பர்த்டே நான் ஒழுங்காக கொண்டாடலை, நிம்மதியாக நான் இல்லை. ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு இப்போ கூட அதை நினச்சி அழுக வருது. பட் பரவாயில்ல. 27ஆம் தேதி சண்டே, 27ஆம் தேதி சண்டே. ஸோ என்னுடைய பர்த்டேக்கு ஒரு வாரத்துக்கு முன்பதாகவே என் சபையிலிருந்து குறிப்பாக இந்த அசோசியேட்டும் அவருடைய மனைவியும் எங்கள் சபை குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜ் போடுறாங்க, எங்களுக்கும் இந்த சபைக்கும் இனி சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுறாங்க. இதை பார்த்துட்டு நான் மனவேதனைப்பட்டு அவர் கூப்பிட்டோன்னே அவர் சொன்னார், இல்லை நாங்கள் ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டோம். நான் சொன்னேன், எதற்காக நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க, நீங்கள் இதில் வெளியே போகிறதுக்கு என்ன சம்மந்தம்? இல்லை ஜனங்கள் எங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க. நான் சொன்னேன், யார் கேள்வி கேட்டாலும் பாஸ்டர்கிட்ட பேச சொல்லுங்கள், என்கிட்ட பேச சொல்லுங்கன்னு சொன்னேன். ஆனால் இவர் தான் தலைவன் எனக்கு தெரியாமல் நான் அவர் சொன்னதை நம்பிட்டு சொன்னேன், சரி பிரதர், ஒருவேளை நீங்கள் இந்த ஊழியத்தை விட்டு வெளியே போகிறீங்கன்னா பார்த்து போய்க்கோங்க, பட் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஊழியம் பண்ணுவேன், நான் ஊழியத்தை செஞ்சுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். 2 வாரத்துக்கு முன்பதாகவே இந்த சபையின் ஊழியத்திலிருந்து விடுபடுகிறேன் என்று சொன்ன இந்த நபர் அந்த பசங்கள் கூட தான் கான்டாக்டில் இருந்தார். இன்ஃபேக்ட் அந்த ஒரு தம்பி வந்து என்னை ஒரு நாள் நைட் ஃபோன் பண்ணி உன்னை கொலை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன்னு சொல்லும்போது அதுக்கு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு தந்ததே இவர் தான். அப்போ இவரோடு தான் அவங்க எல்லாமே கனெக்ஷனில் இருக்கிறாங்க. ஒரு பெரிய நாடகம் என்னை சுற்றி அரங்கேறி கொண்டு இருக்கிறது. எனக்கு வந்து இதை கிரகிக்க முடியல. என்னென்னா என் கூட இருந்த பசங்களாம் இவன் எனக்கு விரோதமாக திருப்பி விட்டுட்டானேன்ற ஒரு ஆதங்கத்தில் என்னால் சாப்பிட முடியல, என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. ரெண்டாவது ஒரு பதட்டம் இருந்தது. இதை கேட்குற எல்லா ஊழியர்களுக்கும் வந்து இந்த பதட்டம் வந்து வந்திருக்கணும். அதாவது உங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தால், உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்துச்சுன்னா, இப்படி ஒரு குரூப் உங்கள் சர்ச்சில் வந்து உங்கள் வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறோன்னு சொன்னால் உங்கள் மனநிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி நடந்திருந்தால் அது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நான் வந்து ரொம்ப வேதனைப்பட்டு என்னால் சாப்பிட முடியல, தூங்க முடியல. ஒரு பக்கம் வந்து குடும்பத்தில் போகும் இந்த பிரச்சனை, ரெண்டாவது சபையில் போகும் இந்த பிரச்சனை. ஆனாலும் சபை ஒரு பக்கம் வளர்ந்துட்டே இருக்கு. வாரம் ஹீலிங் டெஸ்டிமனிஸ் நடக்குது. கர்த்தர் என்னை கைவிடவே இல்லை, கர்த்தர் என் கூட இருக்கிறார். சபையிலிருந்து விடுபடுகிறேன் என்று சொன்ன இந்த நபர் கரெக்டாக பிரச்சனை நடந்த அன்று நான் வந்து 26ஆம் தேதி வீட்டில் இருந்து கிளம்பி மதுரைக்கு போகிறேன். என் ஒய்ஃப்ட்ட சொல்கிறேன், நாளைக்கு நான் ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் அரேஞ்ச் பண்ணிட்டேன், அவர் வருவார், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஒரு 2 மாதம் டைம் வேணும். நான் அவர் கையில் கெஸ்ட் ஸ்பீக்கராக வந்தது என் தம்பி பாஸ்டர் ஜெனில்குமார். அவர் கையில் கொடுத்துட்டு, நீங்கள் சர்ச் நடத்துங்க தம்பி, நீங்கள் நடத்துங்க, எனக்கு ஒரு 6 மாதம் டைம் தாங்க, நீங்கள் நடத்துங்க, நான் திருப்பி வரேன்னு சொல்லிட்டு நான் போகிறேன். ஆனால் 26ஆம் தேதி நான் கிளம்பும்போது எனக்கு ஒரு ஹிண்ட்டும் இல்லை அடுத்த நாள் இவங்க சபைக்கு வர போகிறாங்க.
26ஆம் தேதி நான் ஊருக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் நான் இல்லாததை தெரிந்து கொண்டு, அது எப்படி தெரிஞ்சாங்கன்னு, நான் ஊருக்கு போனதை ஒரு நபர்கிட்ட வீட்டில் மட்டும் தான் சொல்லிட்டு போனேன். ஆனால் இவங்க எல்லாத்துக்கும் நான் இல்லாதது எப்படி தெரியும்னு தெரில. உங்கள் எல்லாத்துக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும் இவங்க எல்லாரும் ஒரே டீமாக செயல்பட்டுருக்காங்கன்னு. இவங்க ஒரே டீமாக செயல்பட்டு 27ஆம் தேதி நான் மதுரையில் காலையில் 7 மணிக்கு எந்திரிக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் கால் வந்து என் ஒய்ஃப் தான் கூப்பிட்றா. அந்த மாதிரி அந்த பசங்க வந்து சர்ச்சில் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. நான் சொன்னேன், எந்த பசங்க வர்றாங்க? இல்லை, அந்த குறிப்பிட்ட ஒரு 3 பசங்களுடைய பேர் சொல்லி அவங்க வந்திருக்காங்க. என்ன பிரச்சனை பண்ணுறாங்க? ஏதோ ஒரு வீடியோ வச்சுருக்காங்க. என்ன வீடியோ வச்சுருக்காங்க? அவங்க சொன்னதும் அவங்க கொண்டு வந்ததும் வேற. 2வது, இதுக்கு அந்த சபை நிறுத்த இவங்க பிளான் பண்ணும்போது இதற்கு முதல்ல ஹெட்டாக நின்று பிளான் பண்ணதே என்னுடைய அசோசியேட் தான், அந்த ட்ரூத் டைம் எடுக்கிறவர் தான். அவரும் அன்றைக்கி அந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறாரு. அப்போ எனக்கு முதல் கேள்வி மனசில் எழும்பிச்சு, 2 வாரத்துக்கு முன்னால் இந்த சபைக்கும் எனக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொன்ன நபர் எதற்காக வந்து நிற்கிறார்? அடுத்து அவர் எனக்கு லேட்டராக சொன்னது, பாஸ்டர் அவங்க வந்து பிரச்சனை பண்ண வந்தாங்க, உங்களை அட்டாக் பண்ண வந்தாங்க, உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது தான் நாங்கள் கூட வந்தோம். என்னுடைய ஒரே கேள்வி, அப்போ நீ முதல்ல எனக்கு தானே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி பசங்க வராங்கன்னு. ஏன் ஃபோன் பண்ணி சொல்லலை? கேட்டால் நீங்கள் என் ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணிட்டீங்க. இவர் எப்போ சர்ச்சுக்கு வரமாட்டேன், இந்த சர்ச்சை விட்டு வெளியே போகிறேன்னு சொன்னாரோ அவர் மேலே வருத்தத்தில் நான் பிளாக் பண்ணேன். ஆனால் அவருடைய மனைவியின் ஃபோனை நான் பிளாக் பண்ணல. 2வது, அவர் ஃபோன்லேருந்து மட்டும் இல்லை, அவர் என்னை காண்டாக்ட் பண்ண நினச்சிருந்தா எந்த ஃபோன்லேருந்து என்னை காண்டாக்ட் பண்ணிருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு மெசேஜாவது அனுப்பியிருக்கலாம் எனக்கு அவர். ஆனால் அவர் செய்யவே இல்லை. என்னையை காப்பாற்றுவதை போல ஒரு நாடகம் ஆடிட்டு இந்த பசங்களை தூண்டி விட்டது இந்த நபர் தான். அன்னைக்கு காலையில் வந்து சபையை நிறுத்தும் போது இவங்களுக்கு எப்படி சர்ச்சை நிறுத்தணுன்ற ஐடியா வந்துச்சுன்னு எனக்கு இப்பவும் புரியவே இல்லை. இவங்க சொல்லுகிற குற்றச்சாட்டுக்கும் சபைக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அது உண்மை கிடையாது. ஒருவேளை அந்த அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் கூட அது ஒரு வீட்டுக்குள்ளேயோ ஒரு வெளியில் வச்சோ பேசி தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதை கொண்டு வந்து இவ்வளவு வேகமாய் வளர்கிற ஒரு 2500 பேர் உள்ள சபையை வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்கும்போது வந்து நிறுத்தினாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு இவர்களுக்கு தேவ பிரசனத்தின் மேலும் வார்த்தையின் மேலும் ஒரு நாட்டமோ ஒரு மரியாதையோ இருக்கு, எனக்கு ஒன்றுமே புரியல. அதுவும் குறிப்பாக இந்த நபர் இந்த ட்ரூத் டைம் எடுக்காரு பாருங்க, அன்பை மாத்திரம் தான் பேசுவார், கரெக்டாக நல்லவர்னு பேசுகிறார். ஒரு வேதாகம கல்லூரி கூட நடத்திட்டு இருக்காரு அவர். அது கூட நான் அவருக்கு கிராஜுவேஷன் கூட சப்போர்ட் பண்ணேன். இவருக்கு எப்படி ஒரு சபை ஆராதனையை நிறுத்துவதற்கு மனசு வந்துச்சுன்னே தெரில. எனக்கு இப்போ நினைச்சாலும் கண்ணீர் வருது எனக்கு. இவர் வந்து நின்று அந்த பசங்களை ஏவி விட்டு சபையை நிறுத்துறாரு. இவர் சொன்னார், என்னை காப்பாற்ற வந்தேன்னு. ஆனால் அன்னைக்கு அந்த பிரச்சனை நடக்கும்போது என்னுடைய இன்னொரு அசோசியேட் பாஸ்டர் டேவிட் ரமேஷ், என்னுடைய இன்னொரு அசோசியேட் பாஸ்டர் மனோகர் தாஸ், என்னுடைய இன்னொரு அசோசியேட் பாஸ்டர் சாம், இவங்க 3 பேர் அங்கே இருக்கிறாங்க. இது போக என்னுடைய விசுவாசிகள் எல்லாரும் இருக்கிறாங்க. குறிப்பாக என்னுடைய சில முக்கியமான மூப்பர்களும், பிரதர் ராஜ்குமார், இந்த மாதிரி சில முக்கியமான மூப்பர்களும் அங்கே இருக்கிறாங்க. பிரதர் விக்டர் எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் இந்த பசங்களை நிறுத்தி, தம்பி இது சபை, நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு தனிப்பட்ட குற்றச்சாட்டு, நீங்கள் அங்கே தான் அதை பேசணும், சபையை நிறுத்த யாருக்கும் உரிமை இல்லைன்னு சொல்லி இந்த பசங்களை சொல்லி மேடையிலேருந்து இறக்கி கீழே கொண்டு வந்துட்டாங்க. அந்த பசங்களும் வர்றாங்க. வந்த பசங்களை மறுபடியும் கையை பிடிச்சி முன்னால் போய் நின்று பேசுன்னு சொன்னதே இந்த அசோசியேட் தான். யார்? இந்த ட்ரூத் டைம் எடுக்கிறவர் தான். இது நான் அல்ல, அங்கே இருந்த எல்லா விசுவாசிகளும் சொன்னது, எல்லா பாஸ்டர்ஸும் சொன்னது. என்கிட்ட ஃபோன் பண்ணி அழுதாங்க, பாஸ்டர் நாங்கள் இந்த பசங்க தான் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறோம், அப்புறம் தான் தெரியுது இவர் தான் பாஸ்டர் அந்த பசங்களே கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு, இவர் தான் அந்த பசங்களை மறுபடியும் மேடையில் ஏற சொல்கிறாரு, அந்த பசங்க கீழ்ப்படிஞ்சு சபை ஆராதனையை தொடக்கூடாதுன்னு வெளியே போகிறாங்க பாஸ்டர், ஆனால் இவர் கேட்க மாட்டேக்காரு, இவர் கையை பிடிச்சி மறுபடியும் மேடை கூட்டு போகிறாரு, இவர் கையை பிடிச்சி பேசுங்கடான்னு சொல்கிறாரு. அடுத்தது நான் சொன்னேன்ல அந்த பர்த்டே பார்ட்டியில் கிஸ் பண்ண வீடியோ, அந்த வீடியோவை ஃபோனில் எல்லாருக்கும் காண்பித்ததே இவர் தான். யார்? அசோசியேட் தான். இந்த ட்ரூத் டைம் நடத்துகிறவர் தான். அந்த அவர் ஃபோனில், வேற ஒருத்தன் ஃபோனில் இல்லை, அவர் ஃபோனில் எல்லாருக்கும் ப்ளே பண்ணி காமிச்சிருக்கிறாரு. இதுக்கு அங்கே இருக்கிற விசுவாசிகள் சாட்சி, அங்கே இருக்கிற விசுவாசிகள் சாட்சி. இவரே ஃபோனில் அந்த வீடியோ எல்லாத்தையும் காமிச்சு பாருங்கள், நம்ம பாஸ்டர் என்ன பண்ணுறாரு பாருங்கள். அது ஒரு பெரிய ஆபாசமான வீடியோவும் கிடையாது. அதை காண்பிச்சுட்டு இவங்க சொன்ன அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, அது போதுமான ஆதாரம் அது கிடையாததுனால அதை வைத்து ஒரு பெரிய சபையை நிறுத்துவதற்கான ஒரு போதுமான அது ஆதாரமாய் தோன்றாததுனால இவங்க வேற ஒரு பல குற்றச்சாட்டுகளை சேர்ந்து வைக்கிறாங்க. அதில் அவங்க சொன்னது என்னன்னா, இது மட்டும் இல்லை, இதை போல நிறைய வீடியோஸ் நாங்கள் வச்சிருக்கிறோம், இது போல நாங்கள் நிறைய வீடியோஸ் வச்சிருக்கிறோம், அவர் நிறைய பெண்களோட தப்பு பண்ணியிருக்கிறாரு. நான் வந்து அந்த அசோசியேட்டை ஒரு காரியத்தை இந்த ஆடியோ மூலமாக சொல்கிறேன். உன்னை நம்பினதுக்கு, உன்னை என் கூட வச்சதுக்கு நீ பண்ண துரோகம் இருக்கு பாரு, உன்னை கடவுள் பார்த்துக்கிடுவார். இதற்கான பதிலை உன் தலைமுறைகள் பார்க்கும். நீங்கள் நடித்த நாடகம், என்கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சுட்டு பசங்களை ஏவி விட்டு நீங்கள் நடித்த நாடகம் வெளியே வராதுன்னு நினச்சி தான் நீங்கள் இவ்வளவும் பண்ணீங்கன்னு தெரியும்.
ஆனால் கர்த்தர் யாருன்னு சொல்கிறேன், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் யாருன்னு சொல்கிறேன். அவர் எல்லாத்தையும் காண்பிச்சு கொடுத்துருவார், எல்லாத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடுவார். நான் இன்னும் சில உண்மைகளை சொல்கிறேன். அந்த பசங்களை வச்சு பிரச்சனை பண்ணிட்டு சபையை நிறுத்திட்டு சபை ஆராதனை நடக்காதுன்னு எல்லாரையும் போக வச்சிருக்கிறாங்க. என் முதல் கேள்வி, எனக்கு அசோசியேட் பாஸ்டர் இருந்துட்டு இந்த சபைக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி வெளியே போனேன், உங்களுக்கு மறுபடியும் அந்த சபையில் என்ன வேலை? அதுவும் கரெக்டாக அந்த பசங்க வர்ற அன்னைக்கு. ஒருவேளை என் பில்டிங்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு காப்பாற்ற வந்தேன், இல்லை பாஸ்டர் மேலே கையை வச்சிடக்கூடாதுன்னு காப்பாற்ற வந்தேன். நான் அந்த சபையில் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் இல்லைன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் எப்படி இந்த பசங்க நீ அட்டாக் பண்ணுவாங்க நீங்கள் சொன்னீங்க? ரெண்டாவது, கரெக்டாக எப்படி அவங்க வந்த டைமுக்கு நீங்களும் வந்தீங்க? சரி, அப்படியே அவங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாலும் அந்த பில்டிங் உங்கள் அப்பா பேரில் இருக்குது, நீங்கள் தான் ஓனரு. பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் பில்டிங்க்கு 4 பேர் பிரச்சனை பண்ண வர்றாங்க சார், எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு நீங்கள் கொடுத்துருக்கணுமா இல்லையா? என் கூட 5 வருஷம் இருந்தீங்களே, உங்களை எல்லா மேடையிலும் ஏற்றி உட்கார வச்சேனே, என் பிரசங்கத்துக்கு முன்னால் உங்களுக்கு 15 நிமிஷம் 20 நிமிஷம் மைக்கை கொடுத்து பேசுங்கன்னு சொன்னேன். இந்த சபையில் எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அதே மரியாதையை இவருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களை பக்கத்தில் நிறுத்தி வச்சிருந்தேனே. அதுக்கு நீங்கள் காண்பித்த நன்றி தானே அது? மன வேதனையோடு சொல்கிறேன், என் சபையை நான் திருப்பி ஆரம்பிப்பேன், என்னுடைய ஊழியம் திரும்ப வளரும். கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கார், ஜனங்களும் என்னை புரிந்து கொள்வார்கள். நான் மறைஞ்சு ஓடி வாழ்கிற கூட்டம் கிடையாது. நான் ஆண்டோடைய பிள்ளை, அவர் என்ன நீதிமானாக மாற்றிருக்கிறார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு அவ்வளோ செஞ்சனே, துரோகம் செய்வதற்கு முன்பதாக 1 நிமிஷம் 2 பேர் யோசிச்சு பார்த்தீங்களா? புருஷனை பொண்டாட்டி உட்காந்து இவ்வளோ நம்பினாரு, எனக்கு கொடுக்குற மதிப்பு அவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னார். இந்த சபை ஒருவேளை நான் அடுத்து கிளை சபைகள் வேறு தேசங்களில் ஆரம்பித்தா நான் போவேன், அப்போ இந்த சபை எவ்வளோ பெரிய சபையாக இருந்தாலும் இதை என்னுடைய அசோசியேட் கையில் கொடுத்துட்டு போவேன்னு சொன்னேன். எப்படி அவங்களுக்கு மனசு வந்துச்சு? இப்படி ஒரு இருதயம் உள்ள ஒரு மனுஷனை நீங்கள் சிதைப்பதற்கு? மனசாட்சியில் உங்கள் 2 பேருக்கும் மனசாட்சியில் நீங்களாம் பைபிளை தொடாதீங்க, இல்லை பிரசங்க வர பண்ணுறீங்க. அன்று கர்த்தர் நல்லவர்னு. சரி, மற்ற மக்களுக்கு நான் அதை சொல்கிறேன், ஏன்னா அந்த ஆடியோ அவரும் கேட்பாரு, அவருக்கும் தெரியணும், அவருக்கும் குத்தணும். இது அவங்க குடும்பத்தாருக்கும் தெரியணும். இப்படி ஒரு பாம்பை வளர்த்து வச்சிருக்கிறோம், இப்படி ஒரு சர்ப்பத்தை வளர்த்து வேற ஒரு உலகத்தில் கர்த்தரால் உயர்த்தப்பட்ட ஒரு பிள்ளைய எந்த சிபாரிசும் இல்லாமல், எந்த யாருடைய ரெக்கமெண்டேஷன் இல்லாமல், கிருபையால் மாத்திரம் மேலே வந்து இத்தனை ஆண்டுகள் கஷ்டப்பட்டு ஊழியத்தில் மேலே வந்து உலகத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு பிள்ளைய உங்கள் மகன் மனசாட்சி இல்லாமல் கொண்டிருக்கிறான். அது உங்களுக்கு கேட்கணும், உங்களுக்கு புரியணும். சாபத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க நீங்கள். மக்களுக்கு நான் சொல்கிறேன், அன்னைக்கு அந்த பிரச்சனை நடக்கும்போது கூட இருந்த எல்லாரும் அநேக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் அவங்க வந்து காண்பிச்சு இந்த ஒரு வீடியோ தான், ஆனால் நிறைய வச்சிருக்கோன்னு சொன்னாங்க. எங்கே வச்சிருக்கிறீங்க? ரிலீஸ் பண்ணுங்கடா. நீங்கள் உங்கள் கையில் இல்லைன்னு தெரியும். இந்த ஒரு வீடியோ வச்சுட்டு இன்னும் நிறையா இருக்குது. யார் நீங்களாம்? நிறையா வச்சு நீங்கள் காண்பிக்காத ஆட்களாம், மனசாட்சி இல்லாதவங்க தான் நீங்களாம். உங்கள் மேலே இம்பார்ட்டேஷன் வச்சு உங்களை போராட்டத்துக்குலாம் நான் காரில் கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து என் கூட ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சு எனக்குரிய மரியாதை உங்களுக்கு கொடுத்து எத்தனையோ மீட்டிங்கில் எனக்கு போட்ட சால்வை உங்களுக்கு நான் போட்டு உங்களை கூட வச்சு ஊழியத்தில் நான் படித்து கொடுத்து எப்படி பிரசங்கம் பண்ணணும், எப்படி அனாயிண்டிங்கில் நடத்தணும், எப்படி டெலிவர் பண்ணணும், எப்படி ஹீல் பண்ணணும் நான் சொல்லி கொடுத்தே நீங்கள் எனக்கு கொடுத்த பாடம் தானடா. அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் என் கூட இருந்து என் காசு பணம் என் பேர் புகழ் தான் உங்களுக்கு அவ்வளோ எரிச்சல் உண்டு பண்ணியிருக்கு, உங்களுக்கு பொறாமை உண்டு பண்ணியிருக்கு. அப்படி தானே? என் முகத்திலே முடிச்சிடாதீங்க நீங்கள் யாரும். ஆண்டவர் உங்களை பார்த்துக்கிடுவார். நான் என்னைக்கோ மாம்சத்தில் செயல்பட்டா நான் பண்ணியிருக்கலாம், சில தவறான காரியத்தை செய்திருக்கலாம், எனக்கும் தோணுச்சு. ஆனால் ஆண்டவரை நான் நம்புறேன்டா, எனக்கு அவர் நீதி செய்வார் நான் நம்புறேன். அதனால நான் அமைதியாக இருக்கிறேன். சபை மக்களுக்கு நான் சொல்கிறேன், இவங்க அன்றைக்கி என்னை மிரட்டி ஒரு குரூப்பாக உட்காந்து அன்றைக்கி வந்தது எல்லாமே எனக்கு விரோதமான ஆட்கள். யார் மேலே சர்ச்சில் நான் ஆக்ஷன் எடுத்திருந்தனும், தனியாக கூப்பிட்டு பர்சனலாக வார்ன் பண்ணணும், அவங்க எல்லாரும் அன்றைக்கி வந்து உட்காந்துருக்குறாங்க. அதில் ஒரு சிலர் ஏமாற்றப்பட்டார்கள் எனக்கு தெரியும். எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு 40 லட்சம் நீ இப்போ கொடுக்கலன்னா இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிடுவோம். இதை சொல்லும்போது இந்த ட்ரூத் டைம் எடுக்கார்ல, ட்ரூத் டைம் பைபிள் காலேஜ் நடத்தாருல ட்ரூத் டைம், அவரும் அங்கே நிற்கிறாரு. 40 லட்சம் கொடுக்கலன்னா இந்த பசங்களை வச்சே பேசுகிறார். அவர் அமைதியாக நின்றுட்டு ஏவி மட்டும் விடுறாரு. 40 லட்சம் நீ கொடுக்கலன்னா உன்னை வந்து நாங்கள் இந்த வீடியோவை யூடியூப்பில் போட்டுருவோம். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் போடுங்கடா, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நான் எதற்காக அமைதியாக இருந்தேன்னா, அந்த சம்பவம் நடக்கும்போது என் மனைவி அங்கேருந்து எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருந்தா. இந்த ஆடியோ அவளும் கேட்பான்னு எனக்கு தெரியும். ரீமா, இவங்க எல்லாம் உனக்கு உதவி செய்யலை, வாழ்க்கையை கொண்டிருக்காங்க, உன் ஃப்யூச்சர் அழிச்சிருக்காங்க மட்டும் புரிஞ்சுக்கோ. நீ உன்னை குறிச்சோ உன் குடும்பத்தை குறிச்சோ நான் பப்ளிக்கில் ஒன்றாலும் தப்பாக பேச மாட்டேன்.
அதற்குரிய வரையறையை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். அந்த லிமிட்டை நீங்கள் தான் காப்பாற்றிக்கிடணும். நீங்களும் ஒரு லிமிட்டை தாண்டி போனீங்கன்னா நானும் சில விஷயத்த பேச வேண்டிய வரும். அது வரக்கூடாதுன்னு நான் ஜெபிக்கிறேன். இனிமேலாவது புரிஞ்சுக்கோ. நமக்கு 2 பேரும் நடக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் உள்ள எவனோ ஒருத்தன் எவ்வளோ பெரிய கேம் விளாண்டு அசிங்கத்தை உண்டு பண்ணி உன்னையும் நடத்தல நிறுத்தியிருக்கான், என்னையும் அவன் துரத்தி சாவுக்கு நேரம் ஓட வச்சிருக்கிறான். கர்த்தர் என்னை காப்பாற்றிருக்கிறார். உனக்கு ஒரு விஷயம் புரியணும். இந்த பிரச்சனை நடக்கும்போது எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவனுக்கு முதல்ல தோன்றது செத்து போயிடலான்னு. எனக்கு கிட்டத்தட்ட 4-5 முறை தற்கொலை செய்கிற எண்ணம் வந்தது. டிப்ரெஷனில் இருந்தேன் 3 மாசமா. சாப்பிடலை, 9 கிலோ கம்மியான உடம்புல. பட் ஸ்டில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பிரசனத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணேன். நீ நினைப்ப இவ்வளோ தப்பாக பண்ணிட்டு அதை பண்ணுற ஒன்றும் இல்லை தெரியுமா? நம்ம 2 பேருக்கு தான் தெரியும் என்னென்ன தவறு நடந்துச்சுன்னு. என்னவா இருந்தாலும் அது கர்த்தர் என்னை பார்த்துக்கிடுவார். மறுபடியும் சொல்கிறேன், ஒன்றை நான் பொது இடத்துல அசிங்கப்படுத்த மாட்டேன். நீயே ஒரு வெளியில் என்னை பற்றி தப்பாக சொன்னாலும் I will never open my mouth to tell the world who you are and I will never do that. Yeah. I love my son, Zain. சபை மக்களுக்கு நான் சொல்கிறேன், அன்னைக்கு 40 லட்ச ரூபா டிமாண்ட் பண்ணுறாங்க. நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் அன்னைக்கு சாயங்காலமே யூடியூப்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போகுதுன்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்க, பெயின் கொடுக்குறாங்க. நான் சொல்கிறேன், அதாவது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பெயினை தாங்கிக் கொள்வதற்கு பலன் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் நான் சில நாள் ஆண்டவர்கிட்ட நான் அழுது சொன்னேன், எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை. எஸ், நான் சந்தோஷமான ஜான் ஜெபராஜ், ஆடி பாடுற ஜான் ஜெபராஜ் தேவ பிரசன்னத்தில். எஸ், உண்மை. நானும் மனுஷன் தானே, என்னால் முடியல ஆண்டவர். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே ஒன்று எடுத்துக்கோங்க, இல்லை நாங்கள் வந்துடுறேன், என்னால் இங்கே முடியல ஆண்டவர். இதற்கிடையே இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னுடைய ஆதரவாளர்கள், என் கூட நிற்கிற சில பெரிய ஊழியர்களுக்கு இவங்க ஏற்கனவே 1-2 மாதங்களுக்கு முன்பதாகவே இவங்க தனிப்பட்ட விதத்தில் ஃபோன் பண்ணி பேசி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆமான்னு சொன்ன உடனே அவங்களும் நம்பி இவங்க யாருமே இந்த பிரச்சனை நடக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. சிலர் ஃபோன் பண்ணி சில அறிவுரைகளை சொல்ல விரும்பினாங்க. இந்த பிரச்சனையை கேட்டு என்கிட்ட பேசாமல் போனேன், என்னை விட்டு தள்ளி போனேன், இனிமேல் அவரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்ச எல்லா ஊழியக்காரங்களுக்கும் ஒரு காரியத்தை சொல்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் காண்பித்த அன்புக்கு நன்றி. நீங்கள் எடுத்த முடிவு நல்லது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் போகும்போது என் கூட நிற்காமல் கண்மலை உச்சியில் மாத்திரம் என் கூட நிற்க விரும்பின உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். இனி உங்கள் நட்பு எனக்கு தேவையில்லை. இந்த உலகத்தில் வாழ எனக்கு தெரியும். கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. என்னை நேசிப்பதற்காக கோடிக்கணக்கான மக்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எஸ், வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். ஒரு மனுஷனை மிரட்டி ஊழியத்தை எடுத்து குடும்பத்தை பிரித்து விட்ட அசோசியேட் பைபிள் காலேஜ் நிறுவனருக்கு சொல்கிறேன், ஆண்டோடைய பார்வையில் நீ செஞ்சது பெரிய துரோகம். கிருபையை பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்னைய கவர் பண்ணுறதை விட்டுட்டு என் நிர்வாணத்தை வெளியில் காமிச்ச ஒன்று உன் குடும்பத்தை கர்த்தர் பார்த்துட்டுவார். வயிறு அறிஞ்சு சொல்கிறேன், கர்த்தர் பார்த்துட்டுவார் உன்னை. இதெல்லாம் நடக்கும்போது நான் எங்கள் ஊருக்கு போயிட்டேன். எங்கள் ஊரில் இருந்தால் நான் எல்லாத்தையும் டீல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இந்த சபையை நானே கொடுப்பேன்னு சொல்லும்போது எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போனேன் இந்த அசோசியேட் ட்ரூத் டைம் எடுக்கிறவர் கரெக்டாக அந்த சபை நிறுத்தப்பட்ட அடுத்த ஒரு வாரத்தில் சபை தொடங்குறாரு. சபை தொடங்கினவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நம்ம சர்ச்சில் மீடியாவில் இருக்கிற எல்லா கான்டாக்டையும் கம்ப்யூட்டர்லேருந்து திருடிட்டு போய் அங்கே இருக்கிற நம்ம ஜனங்கள் ஜான் ஜெபராஜ்ன்ற பேரை பார்த்து சபைக்கு வந்த எல்லா விசுவாசிகளுக்கும் இவங்க மெசேஜ் அனுப்புகிறாங்க, நாங்கள் சர்ச்சை திறக்கிறோம் வாங்கன்னு. ஜனங்கள் வந்தார்களா? எஸ், ஆரம்பத்தில் ஒரு 70-80 பேர் வந்தாங்க. ஆனால் இப்போ நான் கேள்விப்பட்டேன் ஒரு 20-30 பேர் தான் போகிறாங்கன்னு. வந்தவங்ககிட்டலாம் இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, பாஸ்டர் திடுன்னு விட்டுட்டு போயிட்டாரு, வேறு வழி இல்லை, நான் சர்ச் நடத்துகிறேன், அவர் எப்போ வந்தாலும் அந்த சர்ச்சை நான் திருப்பி கொடுத்துருவேன். பிசாசுக்கு ஒரு வசனத்தில் ஒரு இது உண்டு, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். இவ்வளோத்த சொன்ன நீ ஏன்ப்பா அன்னைக்கு இந்த வீடியோவை சபா மக்களுக்கு உன் ஃபோனில் காமிச்ச? 40 லட்ச ரூபா அவன் கேட்கும்போது பக்கத்தில் தான் நீ நின்றுட்டு இருந்த. சரி, சபையை மூடினீங்களே, சபையை மூடிட்டு சாவியை எதுக்கு நீ உன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன்? உங்கள் அப்பா கட்டடம், நான் வாடகை கொடுக்குறேன், நான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், நான் தான் அந்த கட்டடத்தையே கட்டியிருக்கேன் மேலே மாடியில். சாவியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? பொய் சாவியை நான் எடுத்துகிட்டு போகல, சாவி அங்கே தான் இருந்துச்சு. எஸ், பூட்டப்பட்ட ஒரு நாள் தான் சாவி அந்த பாக்ஸில் இருந்துச்சு. நீ மறுநாள் சர்ச்சை பூட்டிட்டு நீ சாவியை வீட்டுக்கு கொண்டு போனதை நம்ம சர்ச்சில் இருக்கிற ஜோஸ்ன்ற தம்பியை தான் நான் நியமிச்சிருந்தேன். அந்த தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான், இந்த மாதிரி அவர் சாவி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டாருன்னு.
வீட்டுக்கு போனது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நான் அந்த சர்ச்சில் இருக்கிற மொத்த இன்டீரியர்ஸை நான் தான் பண்ணியிருக்கிறேன். நம்முடைய PA சிஸ்டம், நம்முடைய மியூசிக் சிஸ்டம், நம்முடைய லைட்ஸு, டிவி, ஏசி எல்லாம் உள்ளே இருக்குது. அதை நான் கேட்குறேன், எனக்கு வேணும்னு கேட்குறேன். சாவி இவர் கையில் இருக்குது. நான் பொருளை திருப்பி கேட்டோன்னே அவர் சொன்னது, அவர் திரும்பி வந்தால் தான் கொடுப்போம். ஏன்னா இந்த வீடியோ வச்சு இவங்க மிரட்டினதுனால, எங்கள் சபை மக்கள்கிட்ட இந்த வீடியோ போட்டு காமிச்சதுனால எனக்கு கூச்சம், எனக்கு வெட்கம், என் ஜனங்கள் என்னை வந்து என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நொறுக்கப்பட்டு நான் வர முடியாத சூழ்நிலை. அப்போ நான் வேற ஒரு பிரதரை வச்சு தான், நம்முடைய சபையின் மூப்பர் பிரதர் ராஜ்குமார் வச்சு தான் நான் டீல் பண்ணுறேன். பிரதர் ராஜ்குமார், நீங்கள் வந்து இது பொருளை கேளுங்க. அதுக்கு அவர் சொன்னது, அதுக்கு வந்து அசோசியேட் அவர் ட்ரூத் டைம் எடுக்கிற சொல்கிறாரு, அவர் நேரில் வந்து தான் சாட்சி இது பொருளை தருவேன். அப்புறம் நாங்கள் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறோம், அஃபிஷியல் லெட்டர், என்னுடைய லெட்டர் எழுதி கொடுத்து என்னுடைய பொருட்கள்லாம் ரிலீஸ் பண்ணும். அதுக்கு அவங்க அப்பா அவரும் சேர்ந்துட்டு அவர் வந்தால் தான் கொடுப்போம். இவங்க என்ன நினச்சிட்டாங்க, நான் வரமாட்டேன், அந்த பொருளையும் ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு. கடைசியில் அந்த பொருளுக்கு ஒரு விலை பேசுகிறாங்க என்னுடைய மூப்பர்கிட்ட. எல்லா பொருளையும் சேர்த்து நாங்கள் ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். என் PA சிஸ்டம் மட்டுமே 15 லட்ச ரூபா, கீபோர்டு, ட்ரம்ஸு, கிட்டாரு, உள்ள இருக்கிற ஃபுல் இன்டீரியரு, எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர்ஸு, டிவி, 3 டிவி, ஏசி, 3 கேமரா, கம்ப்யூட்டர், 2 கம்ப்யூட்டரு, இன்னும் நிறைய பொருட்களுக்கு எனக்கு மனசில் வர மாதிரி இருக்கு. இப்போ இவ்வளோ நான் உள்ளே வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட 40-50 லட்ச ரூபா பொருள் உள்ளே இருக்குது. 1.5 லட்ச ரூபாய் கேட்குறாரு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு பொருள் வேணும், ஏன்னா எங்களுக்கு நிறைய சபை இருக்குது, இல்லை ஏதாவது கஷ்டப்பட்ட ஏழை ஊழியர்களுக்கு நான் கொடுத்துட்றேன். 1.5 லட்ச ரூபாய்க்கு நான் அதை ஏமாற விரும்பல, எனக்கு வேணும்னு சொல்கிறேன். பொருளை கேட்டதுனால இவர் கையில் தானே சாவி இருந்தது. இவர் கையில் சாவி இருக்கும்போது எப்படி அந்த டிரைவர் வந்து, எனக்கு டிரைவராக ஓடினவன் சர்ச்சில் வந்து 2 ஏசியை தூக்கிட்டு போகிறான், சர்ச்சில் இருக்க கம்ப்யூட்டரை தூக்கிட்டு போகிறாங்க. நம்ம சபையில் மீடியாவில் இருந்த ஒரு பையன், குள்ளமாக இருப்பான், ஒருத்தன் ஒரு பாட்டெலாம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறான். அவன் யாருன்னு எல்லாம் நான் ஃபியூச்சரில் சொல்ல தான் போகிறேன். நம்ம சர்ச்சு லேப்டாப்பை தூக்கிட்டு போகிறான், திருடிட்டு போயிருக்கான். அதுக்குடைய பில் நம்ம கையில் இருக்குது. வெகு சீக்கிரத்தில் அதுக்கான கேஸை நான் கொடுப்பேன். அவனை நான் ஸ்டேஷனில் வச்சு அவனை நான் பார்ப்பேன். என் கேமராவை திருடிட்டு போயிருக்கானுங்க. அன்னைக்கு பிரச்சனை நடக்கிற அன்னைக்கு அந்த பசங்கக்கிட்ட யார் யாருக்கு என்னென்ன பொருள் வேணுமோ தூக்கிட்டு போங்கன்னு சொன்னதே இந்த அசோசியேட் தான். யார்? இந்த ட்ரூத் டைம் எடுக்கிறவர் தான். இதெல்லாம் யார் பாஸ்டர் சொன்னால், அங்கே இருந்த 20க்கும் மேற்பட்ட நம்முடைய விசுவாசிகள், என்னை நேசிக்கிறவர்கள், ஆதரிக்கிறேன்னு சொல்லி என்னை நேசிக்கிறவர்கள், நான் சொல்லிக் கொடுத்த கிருபையை உண்மையாய் புரிந்து கொண்டவர்கள், தேவ மனிதனை கனம் செய்கிற ஒரு 30-35 பேர் பார்த்தவங்க சொன்னாங்க, அன்னைக்கு பொருள் எடுத்துகிட்டு போக சொன்னதே இவர் தான். இது போக எனக்கு ஆதரவு தெரிவிச்சேப்பா, என்னதான் இருந்தாலும் அவர் நம்ம ஊழியக்காரரு, இவ்வளோ பெரிய சபையை கட்டியிருக்கிறாரு, நமக்காக இவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறாரு, பர்சனல் மேட்டரை நீங்கள் சர்ச்சில் கொண்டு வந்து பேசி அசிங்கப்படுத்தாதீங்க, விடுங்கன்னு சொன்னபோது அவங்ககிட்டையும் போய் வீடியோ காண்பிச்சு, இன்னும் அவரை நம்புறீங்க, வாங்க அவரை விட்டுட்டு வாங்க, நம்மலாம் தனியாக சபை ஆரம்பிப்போன்னு சொன்னதே இவர் தான். சரி, பொருளை தரல. அதுக்கப்புறம் நானே ஃபோன் பண்ணேன் அவருக்கு. அவர் ஃபோன் அட்டன் பண்ணலை. எப்படி அட்டன் பண்ணுவார்? துரோகம் செஞ்சது தெரியும்ல, எப்படி மனசாட்சி குத்தும்ல. அப்போ ஒரு மனைவிக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன். பேசும்போது நான் சில காரியத்தை கேட்கும்போது அவங்களுக்கு பதில் இல்லை. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் எடுத்துக்கோங்க, பொருளை எடுத்துக்கோங்க. பொருளை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு முதல் நாள் நைட்டு போய் இவங்க டிவியெல்லாம் உடச்சி ஸ்பீக்கரில் தண்ணியை ஊற்றி இந்த பசங்களை வச்சு எல்லா ஸ்பீக்கர்ஸையும் நாசமாக்குறாங்க. இப்போ நான் அந்த மிக்சர்லாம் கொண்டு வந்து நான் ஒர்க் பண்ண வச்சா மிக்சர் ஒர்க் ஆக மாட்டேன். மிக்சரை உடச்சிருக்கிறாங்க, ஸ்பீக்கர்ஸ்குள்ளே தண்ணி ஊற்றிருக்கிறாங்க. டிவி 3 டிவிலுமே ஒரு ஸ்பேனர் வச்சு குத்திருக்கு, ஸ்க்ரூ டிரைவர் வச்சு குத்தி ஃபுல் ஸ்க்ரீன் உடஞ்சிருக்குது. ஒன்று பொருளை ஏன்ட்ட விட்டுட்டு போ, இல்லாட்டா உனக்கு அது தரமாட்டேன்ற ஒரு எண்ணத்தில், யாருக்கும் கிடைக்கக்கூடாது, எங்களுக்கு கிடைக்காது யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் அதை சிதைக்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் போட்டு இதெல்லாம் நடக்கும்போது அடுத்து இந்த டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்முடைய சபை கட்டடத்துக்காக கிட்டத்தட்ட நம்ம வந்து 87 லட்சத்துக்கிட்ட நம்ம சேகரித்தோம். இந்த பண சேகரிப்பு எதுவுமே என் கையில் கிடையாது. நம்முடைய அக்கௌண்டன்ட் சிஸ்டர் அபிகைல், அந்த பிரச்சனை நடக்கிற அன்னைக்கு அந்த 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 ஊழியக்காரி எனக்காக நின்னதை நான் மறக்கவே மாட்டேன். நல்லா கவனிங்க, இந்த பிரச்சனை பண்ணுற அன்னைக்கு நம்ம ஏற்கனவே சபைக்காக கிட்டத்தட்ட 87 லட்ச ரூபா நம்ம வச்சுருக்கிறோம். அந்த 87 லட்சத்தில் கிட்டத்தட்ட 55 சம்திங் லட்சங்களை வந்து நம்ம வந்து கட்டடத்திலும் சில பொருட்கள் வாங்குவதிலும் செலவிட்டு விட்டோம். கட்டட தொகை, கட்டட ஃபண்ட் வந்து என் கையில் வரவே இல்லை. 1 ரூபா கூட நான் ரிசீவ் பண்ணல. வந்ததெல்லாமே சர்ச் அக்கௌண்ட்டுக்கும் அக்கௌண்டன்ட் கையிலையும். அப்புறம் அடுத்து நம்ம அசோசியேட் யார், அதான் நம்ம ஹெட் ஆஃப் த டீம் ட்ரூத் டைம் பேசுகிறார்ல, அவர் வீட்லேயும் தான் கேஷ் இருந்துச்சு. இவங்க 2 பேர்ட்டு தான் கேஷ் இருந்துச்சு. அப்போது பிரச்சனை பண்ணுற அன்னைக்கு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 27ஆம் தேதி சண்டே என்ன பண்ணுறாங்கன்னா, அக்கௌண்டன்ட் அபிகேல் சிஸ்டரை
அவதூறாக பேசி அசிங்கமாக மரியாதை இல்லாமல் பேசி அந்த பணத்தை இப்போவே கொடு அப்படின்னு சொல்லி மிரட்டி சிஸ்டர் அபிகேல் வீட்டுக்கு போனதே அசோசியேட் தான். இது அபிகேல் சிஸ்டரும் சொல்லுவாங்க, அவங்க கணவர் சொல்லுவாங்க, அவங்க பிள்ளைகள் சொல்லுவாங்க, அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவில் இருக்குது, எல்லாமே இருக்குது ப்ரூஃப். அவங்க வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபா காசு எடுத்துகிட்டு திருப்பி கொண்டு வந்து சர்ச்சில் வச்சு ரீமாட்ட அந்த 30 லட்ச ரூபாய் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. லெட்டர் ஒன்று எழுதி அபிகேல் சிஸ்டர் கையில் எழுதி வாங்கிட்டு ரீமா கையில் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வீடியோ எடுக்கும்போது அது ரீமா கையில் அந்த 30 லட்ச ரூபா போகுது. ஆனால் 30 லட்சமா 28.5 லட்சமானு தெரியல, எனக்கு 28.5 நினைக்கிறேன் நான், பட் கிட்டத்தட்ட 30 லட்சம். ரீமா கையில் அந்த தொகையை அவங்க கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதை வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வாங்கி லாக்கரில் வைக்கிறாங்க, சர்ச் லாக்கரில் வச்சுட்டு. ரீமா அன்னைக்கு அந்த வீட்டுக்கு அந்த காசை கொண்டு போகலை, மாறா அசோசியேட்டும் அவர் மனைவியும், யாரு இந்த ட்ரூத் டைம் நடத்துறாருல அவரும் அவர் மனைவியும் சேர்ந்து அந்த பணத்தை அவங்க வீட்டுக்கு ஒரு பேக்ல தூக்கிட்டு போறாங்க. இதை பார்த்ததும் நம்முடைய விசுவாசிகள் அங்கதான் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களும் அன்னைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சாட்சி சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ இவங்க அந்த காசை தூக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. என் கேள்வி, சபை ஜனங்கள் என்ன நம்பி சபை கட்டடத்துக்காக கொடுத்த அந்த தொகையை நீ எதுக்கு உன் வீட்டுக்கு கொண்டு போற? சரி, சபை கட்டடத்து காசு நீ தூக்கிட்டு போன. இது எல்லாரும் சர்ச் ஜனங்கள் கவனிக்கணும். எவ்வளோ பெரிய மனசாட்சி இல்லாத ஒரு துரோகின்றதை நீங்கள் எல்லாரும் கவனிச்சுக்கணும். ஏற்கனவே என் குடும்பத்தில் கேம் விளாண்டு சபை ஆட்கள்கிட்டையும் எனக்கு தெரியாமல் பேசி என்னுடைய நண்பர்கள் ஊழியக்காரங்கள்ட்டையும் இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னால் 2 மாதம்ல பேசி எல்லாரையும் எனக்கு விரோதமாய் திருப்பி விட்டதுக்கு பின்பதாக என்னைய தனிமையில் வச்சு என்னை அட்டாக் பண்ணுற ஒரு பெரிய நரி தான். அதாவது இது என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு தந்திரமான நரி. இது என்னை தனிமைப்படுத்தி என்னை அட்டாக் பண்ணுன்ற ஒரே எண்ணத்தில் தான் இது வந்து ஒரு வேலை செய்கிறார். கவனிங்க, வேலை செய்யும்போது அந்த பணத்தை இவங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. பாக்கி பணத்தை நம்ம பில்டிங்லையும் திங்ஸ்லையும் போட்டோம். என் கையில் ₹1 நான் எடுக்கலை. இதுக்கு அக்கௌண்டன்ட் சாட்சி, என் சபை ஜனங்கள் சாட்சி, எல்லாருமே தெரியுது. நான் ₹1 கூட பில்டிங் ஃபண்ட்லேருந்து ₹1, நாட் ஈவன் ₹1, ஒரு பென்னி கூட நான் எடுக்கலை. இவனுங்க காசு எடுத்துகிட்டு போயிட்டு பசங்களை வச்சு இந்த சபை பில்டிங்க்கு காசு கொடுத்துருப்பாங்களே அந்த லிஸ்ட் எடுத்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் எங்களுக்கெல்லாம் காசை திருப்பி கொடுத்துட்டாரு, நீங்கள் அவர்கிட்ட காசை திருப்பி வாங்குங்க, நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க, உங்களுக்கு கிடைக்கலையா? நான் சொல்கிறேங்க, இயேசுவை ஆராதிக்காத ஒரு நான் பிலீவர் கூட அந்த விஷயத்தை செய்ய மாட்டாங்க. நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவன், எனக்கு ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எத்தனையோ மற்ற மதத்தில் நண்பர்கள் இருக்காங்க. அவங்க கூட இந்த அளவுக்கு ஒரு மனுஷனை வேதனைப்படுத்துவாங்களான்னு தெரில, அவ்வளோ வேதனைப்படுத்துனாங்க என்னைய. எல்லா ஜனங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி காசு கேட்க ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னேன், என்கிட்ட காசு இல்லை, காசு அவங்க தான் தூக்கிட்டு போயிருக்காங்க, உங்கள்கிட்ட தானே கொடுத்தோம், நீங்கள் எங்களுக்கு தாங்க. அசோசியேட் அன்னைக்கு நின்று சர்ச்சில் நீங்கள் கொடுத்த டைத்தெல்லாம் திருப்பி கேளுங்க அவர்கிட்ட. அசிங்கமா இல்லை உனக்கு? நீங்கள் கொடுத்த டைத்தெல்லாம் திருப்பி கேளுங்க, நீங்கள் கொடுத்த ஆஃபரிங்லாம் திருப்பி கேளுங்க. அவர் உங்கள் பணத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. யார் பணத்தில் வாழ்றா? கர்த்தர் என்ன போஷித்தார். இங்கே யாரும் பணத்துக்கு உரிமை கொண்டாட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்ததும் ஆண்டவர் தான், கொடுக்க சொன்னதும் ஆண்டவர் தான். எனக்கு மென்டல் டார்ச்சர் கொடுத்தாங்க. ஸோ இந்த பணத்தை ஜனங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எங்களுக்கு தரணும்னு சொல்லி எனக்கு பிரச்சனை பண்ணி, அப்புறம் நான் ஒரு சிலர்கிட்ட பெரிய அமௌண்ட் கொடுத்தவங்கள்ட்ட பேசி கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. அப்போ கூட நான் இவங்களை காட்டி கொடுக்காம எனக்கு ஒரு சின்ன லேண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த லேண்டை விற்று அந்த லேண்டில் இருக்கிற காசை என்ன செஞ்சிடலாம், இந்த காசு கொடுத்த ஆட்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் ஃபண்டு கொடுத்தவங்களுக்கு கொடுத்துடலான்னு சொல்லி அந்த லேண்டை நான் விற்க போவேன். அது விற்கிறதுக்கு ஒரு புரோக்கர்கிட்ட பேசினேன். அந்த புரோக்கர் லேண்டை அளந்துட்டு இருக்கிறார். அவருடைய பேர், அவர் ஒரு ஊழியக்காரர் தான் சார், வலன் சொல்லிட்டு, வலன் அரசு அவர் பேர். ஏன்னா எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நான் ஏதோ பொய் சொல்கிறேன் நீங்கள் நினச்சிடக்கூடாது. அவர் பேர் வலன் அரசு. அவர் வந்து நான் நினைக்கிறேன் காரமடை பக்கத்தில் ஏதோ ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் அந்த புரோக்கர் வேலையும் அவங்க பண்ணுறாங்க, லேண்ட் புரோக்கிங் பிஸ்னஸும் பண்ணுறாரு. அவர் லேண்ட் அவர் அளந்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து நின்று இந்த அசோசியேட் வந்து நின்று இந்த லேண்டை விற்கக்கூடாது. ஏண்டா நீ ஆர் யூ ப்ரொஃபஷனலி ட்ரெயின் டு கில் சம்ஒன்? ஒருத்தனை கொலை செய்வதற்காக நீ வந்து வளர்க்கப்பட்டவனா? நீ ஒருத்தனை வந்து இல்லாமல் ஆக்குறதுக்கு. நீங்கள் இந்த ஆடியோ கேட்குற எல்லாரும் நான் சொல்கிறேன், என்னை ஒரு டாக்டர் செக்அப் பண்ணிட்டு கேட்டார், உங்களுக்கு எப்படி ஸ்ட்ரோக் வராமல் இருந்துச்சு? இவ்வளோ டென்ஷன், ஹைப்பர் டென்ஷன், இவ்வளோ ப்ரெஷரில் உங்களை ஃபுல்லாக யூடியூப்பில் உனக்கு வீடியோ ரிலீஸ் பண்ணுறானுங்க, காசு கட்டு மிரட்டுறானுங்க, இன்னொரு பக்கம் ஒரு பையனை வெட்டு உன்னை கொலை பண்ணுறேன்னு சொல்கிறானுங்க, சபையை நிறுத்திட்டானுங்க, உங்கள் மனைவிக்கு உங்களுக்கு இருந்த சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை அவன் பயன்படுத்தி உள்ளே பூந்து பெரிய பிரச்சனையாக்கி பெர்மனெண்ட்டாக அவன் பிரித்து விட்டுருக்கிறான், இவ்வளோ அவன் பண்ணியிருக்கிறான்.
எப்படி சார் நீங்கள் இருந்தீங்க? என்னுடைய ப்ரெஷரை செக் பண்ணிட்டு கேட்டார், உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரோக் வந்திருக்கணுமே, ஹார்ட் அட்டாக் வந்திருக்கணுமே, நீங்கள் எப்படி இருந்தீங்க? நான் சொன்னேன், என்னை ஆண்டவர் காப்பாற்றினார், என் ஆண்டவர் என்னை கைவிடலை. இவனுங்க வந்து அவ்வளோ பண்ணிட்டாங்க எனக்கு. இப்போ நினச்சலாம் காலுக்கு வருது. இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் நான் வீட்டில் தனியாக படுத்திருந்தேன். நான் கிங்ஸ் ஜென்ரேஷனை யோசிச்சுட்டே இருந்தேன். நான் நம்முடைய சபை விசுவாசியில் யோசித்தேன். நம்ம சபையில் உள்ள வாலிபர்கள், சின்ன பிள்ளைகள் வார என்னை வந்து பார்க்குற ஜேஜே அங்கிள் ஜே டாடான்னு கூப்பிட்ற பிள்ளைகளுடைய சத்தம்லாம் என் காதில் கேட்டுகிட்டே இருந்துச்சு. எஸ், இதன் மத்தியில் நான் என் பிள்ளை ஜேனையும் மிஸ் பண்ணுறேன். ஓகே, இவனுக்கு வந்து அந்த லேண்டையும் விற்க விடலை. அப்போ நான் வந்து என்ன இவனுக்கு இப்படி பண்ணுறானுங்க, ஏன் இந்த அளவுக்கு கொடுமையாக பண்ணுறானுங்க? அவனுங்க வந்து அன்றைக்கி வச்ச பெரிய டிமாண்ட் என்னென்னா, அந்த அசோசியேட் வந்து அவர் வச்ச பெரிய டிமாண்டே என்னென்னா, நான் கோயம்புத்தூருக்கு திருப்பி வரக்கூடாது, கிங்ஸ் ஜென்ரேஷன் சபையை ஆரம்பிக்கக்கூடாது, இந்த பேரே இருக்கும், கிங்ஸ் ஜென்ரேஷன்ற பேரே இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் நான் எங்கேயுமே இல்லை, உலகத்தில் எந்த மேடையிலையும் நான் ஊழியம் பண்ண ஏறக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லுவார். இப்போ அவரை பற்றி நான் ஒரு கேள்வி கேட்குறேன். என்னை அழைச்சது ஆண்டவர், நீ யார்ரா என்னை நிறுத்துறதுக்கு? ஒன்றை மாதிரி துரோகிகளையே அவர் இன்னும் ஜோர் போட்டு காப்பாற்றிட்டு இருக்காரு. இனி மாதிரி நல்லவனை அப்புறம் அவர் கைவிடுவார். இந்த மாதிரி துரோகியை நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை மிஸ்டர் அசோசியேட். இந்த மாதிரி ஒரு எச்ச வேலையை பண்ணுற ஒரு துரோகியை நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. நீங்கள் நினச்சிங்க நான் பசங்களை தப்பாக நினச்சிட்டு உங்களை நல்லவர் நினச்சிருவேன். சரிங்களா? நீங்கள் யாருன்னு தெரியும் மிஸ்டர் அசோசியேட். இந்த சாபம் உங்கள் மேலே எப்படி கிடந்துச்சு, அதை நீக்கிறதுக்காக கத்திரனை அனுப்புனார். ஆனால் மறுபடியும் நீங்கள் விட்டதை வாங்கிக்கிட்டீங்க, அனுபவிங்க, கத்திரவங்களை டீல் பண்ணுவார். இதெல்லாம் முடிஞ்சு நான் ஊருக்கு போயிட்டேன். அப்போது எனக்கு ஒன்றுமே ஓடலை, என்னடா செய்யலான்னு. என் சபை வருமானத்தை நிறுத்தினாங்க, என் கை வருமானத்தை நிறுத்தினாங்க, எல்லாத்துக்கும் பிரச்சனை கொண்டு வந்தாங்க, என் பேருக்கு அலங்கப்படுத்தினார், என் குடும்பத்தை நாசமாக்கினார், என் சபையை எடுத்தார். அவர் ஒரு சர்ச் தொடங்கினார். சபையை தொடங்கினவர் சும்மா இல்லையே, ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் என்னை பற்றி தொடர்ந்து தப்பாக பேசிட்டே இருக்கிறார். அவர் நினச்சாரு 2000 பேரும் திருப்பி அங்கே வந்துடுவாங்கன்னு. ஆனால் ஒரு 20-30 பேர் தான் போகிறாங்க. அவங்களும் எவ்வளோ நாள் போகிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஊரில் கடந்த ஒரு 15 நாளைக்கு முன்னால் எங்கள் ஊர் செங்கோட்டையில் ஒரு கடைக்கு போயிருக்கும்போது இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து, நான் இத்தனைக்கும் அமைதியாக இருக்கிறேன். சபை ஜனங்கள் இதை கவனிக்கணும். இவ்வளவு நடந்தும் நான் அமைதியாக இருக்கிறேன், ஒரு வார்த்தை பேசலை, அமைதியாக இருக்கிறேன். நான் என்னை பார்ப்பதற்காக இந்த பெண் வீட்டார் எல்லாம் ஃபேமிலி அங்கே வந்திருக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸும் 4-5 பேர் அங்கே வந்திருக்கிறாங்க. நாங்கள் எல்லோரும் கடைக்கு காய்கறி வாங்க போனோம். நான் வீட்டை விட்டு வெளியே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, மனசு நிம்மதியாக இருக்கணும், வெளியே வரேன். நான் அந்த கடையில் நிற்கும் போது எங்கள் ஊரில் ஒருத்தர் அதை எனக்கு தெரியாமல் வீடியோ எடுத்து அந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்புகிறார். எல்லாருக்கும் அனுப்புனா குறிப்பிட்ட 2 பேருக்கு அனுப்புகிறார். வீடியோ எடுத்த நபர் வந்து பிரதர் ஜான்சன் அப்படின்னு செங்கோட்டை மேலூரில் இருக்கிறார், பிடி சாராக இருக்கிறார். அவர் தான் அந்த வீடியோ எடுத்தார். அதை எடுத்து அவருடைய சகோதரன் கேப்ரியேல், ஜான் கேப்ரியேல் நினைக்கிறேன், தென்காசியில் இருக்கார், அவரும் ஊழியம் பண்ணுறேன்னு சொல்கிறார். அவருக்கு இந்த வீடியோ அனுப்புகிறார். அன்னைக்கு நைட்டே அந்த வீடியோ கோயம்புத்தூரில் இருக்கிற அசோசியேட்டுக்கு வருது. யாரு? இந்த ட்ரூத் டைம் நடத்துறாருல, நம்ம சர்ச்சை கிங்ஸ் ஜெனரேஷன் நடத்திட்டு இருந்தார்ல, அவருக்கு வருது. இது வந்து ஒரு 2 நாளில் யூடியூப்லேயும் வருது இந்த வீடியோ. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அப்போ அன்றைக்கி யாரில் அந்த கடையில் நான் யோசிச்சு பார்த்து நேராக போய் விசாரிக்கிறேன். அந்த நபர் எனக்கு சொன்ன வார்த்தை, நான் இந்த வீடியோவை கோயம்புத்தூரில் இருக்கிற உங்களுக்கு கீழே வேலை செஞ்ச அந்த பைபிள் காலேஜ் நடத்திட்டு இருக்காருல, உங்களுக்கு ட்ரூத் டைமில் உங்கள் சர்ச்சில் நடத்துறாருல, அவருக்கு தான் அனுப்பி வச்சேன்னு சொல்கிறாரு, பேரோட சொல்கிறாரு. நான் இப்போ கூட அந்த பேரை ஏன் சொல்ல மாட்டேன்றேன்னா, அவர் யாருன்றதை நம்ம சபை ஜனங்கள் மொத்தம் தெரிஞ்சுக்கிட்டா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். 2வது, அந்த பேரை சொல்கிறதுக்கே நான் கூச்சப்படுறேன். இயேசுன்ற பேர், ஆவியானவர்ன்ற பேர், கர்த்தர்ன்ற பேர் வர்ற இந்த வாயில் இவனை மாதிரி துரோகிகளுடைய பேர் கூட வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ மனவேதனைப்படுறேன் நான். அப்போ நான் அந்த நபரை கூப்பிட்டு கேட்குறேன், எப்படி இந்த வீடியோவை நீங்கள் அவருக்கு அனுப்பி வச்சிங்கன்னா? அவர் சொன்னார், அவர் என்னை கூப்பிட்டாரு, பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் வந்து உங்கள் ஊரில் தான் தலைமறைவாக இருக்கிறாரு, ஏதோ ஒரு பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருக்காரு, அவர் எங்கே பார்த்தாலும் எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புங்கன்னு சொன்னார். அந்த வீடியோவில் நான் மட்டும் இல்லை, அந்த பொண்ணு மட்டும் இல்லை, அவங்க குடும்பம் இருக்குது, கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நிற்கிறாங்க. அது அந்தரங்க அசிங்கமான வீடியோ கிடையாது, ஒரு பொது இடத்துல நிற்கிற ஒரு வீடியோ அது. அதை எடுத்து யூடியூப்பில் அனுப்பி போடுற அளவுக்கு அசிங்கமான ஒரு நபர் தான் இந்த அசோசியேட். அதை என் மனைவிக்கு அனுப்பி, அவங்க ஃபேமிலிக்கு அனுப்பி, அசிங்கப்படுத்தி மறுபடியும் சபை ஆட்களுக்கெல்லாம் அதை அனுப்பி, இவனுக்கு என்னன்னா வெளியே போனால் 2000 பேர் திருப்பி இவர்கிட்ட வந்து இப்போ இவர் தான் அசிஸ்டன்ட், இவர் தான் வந்து ஜே மேலே இவர் தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லணும். மிஸ்டர் அசோசியேட் ஜான் ஜெபராஜ்ன்ற ஒரு நபரை ஆவியானவர் ஒன்றும் இல்லாத இடத்துல இருந்து குப்பையிலேருந்து தூக்கிட்டு வந்துருக்கிறாரு. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது.
கிராஸ்கட் ரோட்டில் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கிறீங்க, சிவானந்தா காலனியில் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கிறீங்க, கோவைப்புதூரில் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கிறீங்க, கோயம்புத்தூர்லேயே கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ப்ராப்பர்ட்டி லேண்ட் பெரிய பெரிய ஏக்கர் கணக்கில் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, ஊட்டியில் இடம் இருக்குது, கொடைக்கானல் இடம் இருக்குது, எல்லாம் வச்சுருக்கிறீங்க, தேட்டர் வச்சுருக்கிறீங்க. நீங்கள் கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே உங்களுக்கு சொத்து இருக்குது. ஆனாலும் அந்த புத்தி மாறலையே உங்களுக்கு. இவர் இந்த வீடியோ போட்ட உடனே நான் எங்கள் ஊர் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். செங்கோட்டை ஸ்டேஷனில் இவர் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஏற்கனவே என்னை வீடியோ எடுத்து மிரட்டி சபையில் வந்து பசங்களை வச்சு மிரட்டி ஒரு 30 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. இப்போ என்னை வீடியோ எடுத்து என்னை மிரட்டிகிட்டே இருக்கிறாரு. இது மாதிரி யூடியூப்லாம் போட்டு என் பேர் அசிங்கப்படுத்துறாரு. அவரை கூப்பிட்டு விசாரிக்கணும்னு நான் சொல்கிறேன். விசாரிக்க வரணும்னு வியாழக்கிழமை ஸ்டேஷன்லேருந்து கால் போகுது. வெள்ளிக்கிழமை நைட்டு எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு கால் வருது, ஒரு கட்சிக்காரங்கிட்ட இருந்து. நான் போய் கேஸ் கொடுத்த உடனே மிஸ்டர் அசோசியேட் என்ன பண்ணியிருக்காருன்னா, ட்ரூத் டைம் நடத்துகிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு 25 லட்ச ரூபா எடுத்துட்டு ஒரு கட்சிக்காரனை போய் நேராக போய் பார்த்துருக்காரு. அது எந்த கட்சி நான் சொல்ல மாட்டேன், அவசியப்படும் போது நான் சொல்வேன். அதற்கான ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் என்கிட்ட இருக்கு. இவர் எந்தெந்த ஃபோன் நம்பருக்கு அன்னைக்கு நைட்டு கால் பண்ணாருன்ற டீட்டெயிலையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து இந்த மாதிரி அவருடைய வீடியோ, ஜான் ஜபராஜுடைய வீடியோ என்கிட்ட இருக்குது, நீங்கள் இதை மீடியாவில் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஒரு கட்சிக்காரர் இடத்துல போய் உட்கார்ந்து காலில் பணத்தை வச்சுட்டு உட்கார்ந்தவர் தான் இந்த மிஸ்டர் அசோசியேட். கிங்ஸ் ஜெனரேஷன் ஆட்களுக்கு இது புரியணும். எந்த அளவுக்கு போய் என்னென்ன பண்ணுவான்னு உங்களுக்கு புரியணும். எதுக்கு ஒரு கட்சிக்காரன் காலில் போய் 10 லட்சத்தை வச்சுட்டு உட்காரணும்? என்னை அட்டாக் பண்ண சொல்லி எதுக்கு சொல்லணும்? உன் மேலே தப்பு இல்லைன்னா நீ எதுக்கு சொல்கிற? அன்றைக்கி நைட் என் அட்வொகேட்டு கூப்பிட்டு கேட்குறாரு, ஏங்க என்ன நீங்கள் கட்சிக்காரண்டெல்லாம் போய் ஏதோ காசெல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னா, ஆமாம் கொடுப்பேன். அவர் மட்டும் என் பேரில் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவரை கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க சொல்லுங்கள், நான் அங்கே வர முடியாது, இல்லைன்னா நான் அந்த வீடியோ கொடுப்பேன்னு சொன்ன ஆடியோ ரெக்கார்டிங் என் கையில் இருக்குது. கட்சிக்காரங்க என்கிட்ட பேசின ஆடியோ ரெக்கார்டிங் இருக்குது, இவர் எங்கள் அட்வொகேட்டை பேசின ஆடியோ ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்குது. நேரம் வரும்போது நான் அதை போட்டு காமிப்பேன், அவசியப்பட்டால் போட்டு காமிப்பேன். கடைசியில் அந்த கட்சிக்காரங்க எனக்கு ஃபோன் பண்ணிட்டு சொல்கிறாங்க, சார் உங்களை தொட்டால் மொத்த கிறிஸ்தவத்தை தொட்ட மாதிரி, எங்களுக்கு அந்த பேர் வேண்டாம். 2வது நாங்கள் அதை செய்ய விரும்பலை, தமிழ்நாட்டில் நாங்கள் கிறிஸ்தவர்களை நேசிக்கிறோம். 2வது உங்கள் பாடல்கள் எங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்குது, நாங்கள் அதை பண்ண மாட்டோம்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அசோசியேட்டை வெளியே அனுப்புகிறாங்க. இவர் பணத்தோடு போய் உட்கார்ந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு அவர் குடும்பத்தில் உள்ள யாரு கூட தெரியாது. அன்னைக்கு அவருக்காக கூட வந்து 2 பேர் நின்னீங்களே போலீஸ் ஸ்டேஷனில், அவங்களுக்கும் அது தெரியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இவர் கட்சிக்காரங்கிட்ட போய் காசை கொடுத்து என்னைய பஞ்சாயத்து பேச கூப்பிட்றாரு. அடுத்து வேறு சில ரவுடிகள்கிட்டையும் பேசினதாக எனக்கு தகவல். ஆனால் உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா, அதை நான் வெளியே சொல்லிட்டேன். அதை நான் மிஸ்டர் அசோசியேட்டுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். அபிஷேகத்தை விட, கர்த்தரோட வார்த்தையை விட பணம் பெருசு அப்படின்னு நீ நினச்சேன்னா உன் பணம் மண்ணோடு மண்ணாய் போக கிடவுது. இப்போ நீங்கள் திருடி சம்பாதிச்ச ஒரு காசும் உன் தலைமுறைக்கு நிற்காது. நான் வந்து உங்கள் அம்மாவையோ இல்லை உங்கள் அப்பாவையோ இல்லை உங்கள் தம்பியவோ சொல்லலை, நான் ஒன்றை தான் சொல்கிறேன். நீ திருடின காசு உன் தலைமுறைக்கு நிற்காது. கட்சிக்காரங்கிட்ட போய் நின்றுட்டு, கூலிப்படையிட்ட போய் நின்றுட்டு என்னைய பஞ்சாயத்து பண்ணி என்னை அட்டாக் பண்ண அசிங்கமாக இல்லை? இதில் வேற உன் சர்ச்சை பண்ணி நடத்துகிற சர்ச்சில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் வேறு எல்லாருக்கும். என்ன வாய்ஸ் மெசேஜ்? இந்த மாதிரி ஜான் ஜபராஜ் பாஸ் எம்எல்ஏ பொய்யா கேஸ் கொடுத்துருக்காரு. என்னடா டே, யாரா நீ? என்ன எங்கே நீ உன்னை எப்படி வளர்த்தாங்க, எங்கே வளர்த்தாங்க, உனக்கு என்ன எத்திக்ஸ் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க? உன்னைய கொடுத்துருக்காரு. அவர் எந்த அளவுக்குனாலும் போய் நம்மளை அசிங்கப்படுத்துவார். ஆனால் நீங்கள் யாரும் கோவப்பட்டுறாதீங்க, நம்ம ஜெபிப்போம் அப்படின்னு ஜெபிப்போன்ட்டு. அப்புறம் உனக்கு என்னடா கட்சிக்காரன் போய் காசு கொடுத்து உட்காந்துருக்க நீ? திருடா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விசாரணைக்கு வர சொன்னால் இவர் விசாரணைக்கு வரல. சரிங்களா? மாறா இவர் என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதாவது நான் இவரை பொது வலைதளத்தில் அவதூறாய் பேசுவதாகவும், நான் இவர் மேலே செங்கோட்டையில் தவறான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகவும் என் மேலே ஒரு கேஸ் எனக்கு சம்மன் வருது. நான் வந்து ஆஜரும் ஆயிட்டேன். இப்போ ஏன் கேள்வி, நான் வந்து காவல்துறையும் சட்டத்தையும் மதிக்கிறேன், வந்துட்டேன். நீ ஏன் வரல செங்கோட்டைக்கு? இன்னும் நீ வரணும், உன்னை வர வைப்பேன். அதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் நான் போவேன். நான் காவல்துறையை நம்புகிறேன், சட்டத்தை நம்புகிறேன், தமிழ்நாடு அரசை நம்புகிறேன். எனக்காக அவங்க நீதி செய்வாங்க. எல்லாத்துக்கும் மேலே மக்களுடைய நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது. ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, யூடியூப் இருக்குது. நானே வந்து வீடியோ போடுவேன். நீ என்னடா என்னை வீடியோ வச்சு மிரட்டுறது? நான் நேராக வந்து வீடியோ சொல்கிறேன். ஜனங்கள்கிட்ட எதுதான் நடந்துச்சு நான் சொல்கிறேன்.
அது தெரியுற வரைக்கும் தானே நீ என்னை மிரட்டிட்டு இருப்ப. நான் இப்போ தைரியமாக வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேனே. இப்போ இந்த ஆடியோவே யூடியூப்ல வருமே, வரட்டும். ஆமாம், இதை கேட்குற யூடியூப்காரங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த டைட்டில் போட்டால் ஜனங்கள் வந்து நிறைய வியூஸ் கொடுப்பாங்க, தயவுசெய்து இந்த எச்சத்தனமாக வியூஸ்க்காக இன்னொருத்த வாழ்க்கையில் விளையாடாதீங்க. அது பெரிய சாபமாக மாறிடும், உங்களுக்கு பெரிய சாபமாக மாறிடும். இப்போ நான் சொல்கிறது புரியாது, உங்கள் தலைமுறை அதை இருக்கும்போது உங்களுக்கு தெரியும். மறுபடியும் கிங்ஸ் ஜென்ரேஷன் ஆட்களுக்கு சொல்கிறேன், இவனை நம்பி ஏமாந்து நாசமாக போன எல்லாருக்கும் ஒரு அறிவுரை. நீங்கள் திருப்பி நான் கிங்ஸ் ஜென்ரேஷன் ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்தாலும் சரி வரலாட்டாலும் சரி அவன் பக்கத்தில் யாரும் போயிடாதீங்க. அது உங்களுக்கு பெரிய சாபம். இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு நல்லவன் வேஷம் போடுற அவரை சீக்கிரத்தில் ஆண்டுடைய நியாயத்தீர்ப்பின் கோட்டில் நான் பார்ப்பேன். கட்டாயம் நான் பார்ப்பேன். அதை கட்டாயம் எனக்கு அதை செய்வார். கிங்ஸ் ஜென்ரேஷன் ஆட்களை நான் சொல்ல விரும்பினேன். உங்களுக்கு தெரியணும், நான் கோயம்புத்தூர் ஸ்டேஷனில் வந்து உட்காரும்போது, காவல்துறை அதிகாரி முன்னால் உட்காரும்போது, இவர் கூட நம்ம சபையிலேருந்து ஒரே ஒருத்தர், யார், யூஜின் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். அந்த யூஜின் யார், ஏற்கனவே சபை நடத்தி சபை ஜனங்கள்லாம் விட்டுட்டு போய் உடம்பு சரியில்லாமல் பாதிக்கப்பட்டு நம்முடைய சபைக்கு ஒரு நாள் வந்து ப்ராஃபட் டிஜோவை பார்க்கணும்னு என்கிட்ட கேட்டு நான் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து அதன் பின்பதாக நம்முடைய சபையிலே வச்சுருந்தேன். அவருக்கு நான் சேலரி கொடுக்கல, ஆனால் அவரும் ஒரு பாஸ்டர் நம்ம சர்ச்சில் நான் அனௌன்ஸ் பண்ணேன். நம்ம சர்ச்சில் ஏற்கனவே 12-13 பேருக்கு நம்ம சேலரி கொடுத்ததுனால என்னால் சபை வருமானத்துலேருந்து கொடுக்க முடியாதுனால அவர் நான் சேலரி கொடுக்கல. ஆனால் அதுக்கு பதிலாக அவர் மகளுடைய படிப்புக்கு நான் செலவு பண்ணியிருக்கேன். கடைசி எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த சபை மூடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் கூட நான் அவருக்கு 1 லட்ச ரூபா அனுப்புனேன். அவருக்கு இது தெரியும், என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியும். 1 லட்ச ரூபா நான் கொடுத்துட்டு வந்தேன் அவருக்கு. அவர் வந்து நேற்று அவர் கூட காவல்துறை காவல் நிலையத்தில் வந்து உட்காந்துருக்கிறாரு. அவரும் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஆடியோவை நான் என்னுடைய சபை ஜனங்களுக்காக தான் போடுறேன். இது பொது இடத்துக்காக கிடையாது. இது வெளியே வந்தால் இதற்கு நான் பொறுப்பல்ல. ஜான் ஜெபராஜாக்கு நான் இதுக்கு பொறுப்பல்ல. இது என் சபை ஜனங்களுக்கு நான் போடுற ஆடியோ. காரணம், இத்தனையும் செய்துவிட்டு பணத்தை எடுத்துட்டு ஜனங்களை ஏவி விட்டு திருப்பி ஏன்டா பணம் கேட்க வைக்கிற அந்த அசோசியேட்டோட முகம், ஒரிஜினல் கலர் என்னன்னு எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் இதை நான் வெளியிடுறேன். என் ஜனங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது. இது எங்கள் சபை வாட்ஸ்அப் குரூப்புக்காக மாத்திரம் நான் அனுப்புகிற வாட்ஸ்அப் மெசேஜ் இது. ஸோ எனக்காக நிற்கிற, என்னை நேசிக்கிற, குறிப்பாக இந்த சீசனில் என் கூட வந்த ஒரு சிலரோடு மாத்திரம் நான் பயணிக்க விரும்புகிறேன். இவ்வளோ நடந்தாலும் வெளியில் எங்கள் அண்ணனை நாங்கள் நேசிக்கிறோம், ஜேஜே நாங்கள் நேசிக்கிறோம். அவர் எங்கள் பிள்ளை மாதிரி, அவர் ஒரு ஊழியக்காரன். அவரால் எத்தனை சபைகள், எத்தனை கோடி மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர் பாடல்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. என்ன இருந்தாலும் அவர் ஒரு தெய்வ மனுஷன், எங்கள் பிள்ளை மாதிரின்னு சொல்லி என்னை நேசிக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் நன்றி, எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கிங்ஸ் ஜென்ரேஷன் சபை மக்கள், வருகிற ஜூன் 1ஆம் தேதி நம்ம கட்டின அதே கட்டடத்தில் மறுபடியும் நம்ம சபையை தொடங்குவோம். அதற்கான காரியங்கள் போயிட்டு இருக்குது. நீங்கள் எல்லாரும் வருவீங்க நான் விசுவாசிக்கிறேன். வர்றவங்க வாங்க, நாம் சேர்ந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம். தொடர்ந்து நாம் பயணிப்போம். கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துவோம். ஐ லவ் யூ ஆல். ஐ சீரியஸ்லி மிஸ்ட் யூ ஆல் தீஸ் மந்த்ஸ். உங்களை நான் மிஸ் பண்ணுறேன். சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. பை.